सन्दाट्यमाने बाणैः सन्दाट्यमानः अपि यदा त्रस्तः न वै मृगः रक्षकान् पीडयामास कोलः कालसमुद्युतिः समद्युतिः कालसमद्युतिः. ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம், விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறார், ஒரு மாயமாக ஒரு இதை கிரியேட் பண்ணுறார். ஒரு அசுரன், அவன் பன்றி உருவத்தில் ஒரு பெரிய அசுரன் வந்துடுறான். அதை நாட்டுக்குள்ளே அனுப்புகிறார். நாட்டுக்குள்ளே அனுப்பினா நாட்டில் தோட்டத்தெல்லாம் அது எல்லாத்தையும் நசுக்கி நாசமாக்குறது. அந்த ரட்சை பண்ணக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் விரட்டி அடிக்கிறது. அப்போ அவெல்லாம் ஓடுறா, ஹாஹா இது சுக்குருசுகு, எல்லோரும் ஹாஹான்னு ஓடி கதறி ஓடுறா. எல்லாரும் அந்த மாலை பண்ணுறவாலாம் பக்கத்துலேயே மாலையெல்லாம் கட்டின்னு இருப்பான், அந்த பூவெல்லாம் எடுத்து அவள் எல்லாருமே பயந்து ஓடி போகிறான். ஸோ பானைகி சத்தாடியமான எல்லாரும் பானத்தால் அடிக்கிறான். அந்த அசுரனை மேலே பானங்களை விடுறா அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம். அப்படி அடிக்க போதுப்பட்ட போதிலும் எதா ந திரஸ்தக, பயமே இல்லை அந்த மிருக, அந்த மிருகத்துக்கு, அந்த பன்றிக்கு துளி பயம் இல்லை. யார் பானத்தால் அடித்தாலும் பயப்படவே இல்லை. ரக்ஷகான் பீடையாமாச, ஆனால் பதிலுக்கு அது என்ன பண்ணுறது, அது குத்தி அதோடைய பன்றியோட மூஞ்சியை வச்சுன்னு முகத்தை வச்சுன்னு அப்படியே எல்லாரும் குத்தி கலர்றது. கோலன்னா பன்றின்னு அர்த்தம். காலசமத்யுதிகி, காலசமன்னா காலன் போல, யமனை போல அது பயங்கர சாமர்த்தியமாக இருக்குது. தியுதின்னு யமனோடு அந்த தண்டம் வச்சுன்னு அவன் எப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமத்தோடு இருப்பான். அதே அந்த அளவுக்கு ஒளியோடு இந்த அசுரன் இருக்கிறான். बाणैः सन्दाट्यमानः अपि यदा त्रस्तः न वै मृगः रक्षकान् पीडयामास कोलः कालसमद्युतिः ते तदा अतीवयक्रान्ता राजानं शरणं ययुः तम् ऊचुः त्राहि त्राहि इति वेपमाना भय आकुलाः. ஸோ அதிபயக்ராந்தாக நம்ம ரொம்ப பயந்து போயிட்டா எல்லாரும். அந்த ரட்சகர்கள்லாம் ரட்சிக்கக்கூடியவெல்லாம் பயந்து போய் ராஜானம் சரணம் எய்ஹூ, ராஜாட்ட ஓடி போகிறான். சரணம் நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், இந்த ஒரு பன்றி எங்களை படுத்துறதுன்னு சொல்கிறான். தம் ஊச்சுகு, அவரை போய் பார்த்து சொல்கிறான், திராகி காப்பாத்துங்கிறா ராஜாட்ட போய். வேப்பமானா பய ஆக்குலாகா, நடுங்கி பயத்தினால அப்படி நடுங்கி வேர்த்து விறுவிறுத்து எல்லாரும் ஓடி காப்பாத்துன்னு ராஜா காலில் விழுந்தார்கள். एतदा अतीवयाक्रान्ता राजानं शरणं ययुः तं ऊचुः त्राहि त्राहि इति वेपमाना भय आकुलाः. तान् आगतान् समालोक्य भयार्तान् भूपतिः तदा पप्रच्छ किं भयं तस्मात् मां ब्रुवन्तु समागताः. ஸோ தான் அவர்களை பார்த்து எல்லாம் ஒரேடியாக ராஜா கிட்ட ஆக்கிரமிச்சுட்டு அவரை சுற்றி வந்துட்டா இல்லையா. ஸோ அவளை பார்த்து பயார்த்தான் பயந்து போய் கிடக்கா. பூபதி ததா, பூபதினா பூமிக்கு ராஜாவான அந்த ராஜா பார்த்து பப்ரச்ச கேட்குற, கிம் பயம், உங்களுக்கு என்ன பயம், கஸ்மாத் யார்கிட்ட இருந்து பயம், உங்களுக்கு எதிர்ட்டு இருந்து பயம், மாம்புருவந்து எங்கிட்ட சொல்லுங்கோ, சமாகத்தாக எல்லாரும் சோர்ந்து வந்திருக்கேளே, என்ன விஷயம், ஆற்றிருந்து பயப்படுறேன் சொல்லுங்கோன்னு கேட்குறா ராஜா. तान् आगतान् समालोक्य भयार्तान् भूपतिः तदा पप्रच्छ किं भयं कस्मात् मां ब्रुवन्तु समागताः. न अहं बिभेमि देवेभ्यः राक्षसेभ्यश्च रक्षकाः कस्मात् भयं समुत्पन्नं तद्ब्रुवन्तु मम अग्रतः. தேவேபியக நாகம் பிமேபி, எனக்கு தேவர்கள்கிட்ட கூட எனக்கு பயம் கிடையாது. எதே தேவன் உங்களை கஷ்டப்படுத்துறானா நான் அவனை அடிச்சு கொள்வேன், எனக்கு அந்த சாமர்த்தியம் உண்டுங்கிறார். நான் பயப்பட மாட்டேன். ந பிபேமி, நான் பயப்பட மாட்டேன். ராட்சசேபியக, ஏதாவது ராட்சசானா சொல்லுங்க, அவங்ககிட்ட எனக்கு பயம் கிடையாது. ரட்சக்காக, செக்யூரிட்டி கார்ட்ஸே எதுக்கு இங்கே வந்திருக்கேன், நான் யாரனாலும் அடிச்சு கொள்றேன், கவலைப்படாதேங்கோ. கஸ்மாத் பயம் சமுத்பன், இப்போ உங்களுக்கு யாருக்கிட்ட இருந்து ஒரு பயம் வந்திருக்கு. தப்ருவந்து, அதை சொல்லுங்கள். மம அக்ரதக, என் முன்னாடி அதை பற்றி சொல்லுங்கோன்னு கேட்குறேன். न अहं बिभेमि देवेभ्यः राक्षसेभ्यः च रक्षकाः कस्मात् भयं समुत्पन्नं तद् ब्रुवन्तु मम अग्रतः. एकेन बाणेन तं शत्रुं दुर्भगं किल यः मे अरातिः तम् उत्पन्नः लोके पापमपि कलह. ஏகேன பாணேன, ஒரே பானம் போற, எனக்கு ஒரே பானம், ரெண்டாவது பானமே வேண்டாம். ஏகேன பாணேன ஹன்மி தம், யாருனாலும் சொல்லுங்க, அவனை ஒரு பானத்திலே அடிச்சு கொள்றேன். ஹன்மி கொல்லுவேன்.
தம் சத்ரும் துர்பகம் கில, பாக்கியம் இல்லாதவன், என் கையால் சாகனம்னு வந்திருக்கான் அவன். ஸோ துர்பகம்னா பாக்கியம் இல்லாதவன், துர்பாகியமுடையவன், அந்த சத்ருவை நான் அடிப்பேன். யோமே அராத்திகி, எவனொருத்தன் என்னுடைய எதிரியோ, அராத்தி எதிரியோ, சமுத்பன்னக இப்போ வந்திருக்கான், எங்கேருந்து வந்திருக்கான்னு தெரியலை, லோகே சமுத்பன்னக இந்த உலகத்தில் இப்படி ஏற்பட்டிருக்கிறானோ, பாபமதிகி அவன் பாபம் பண்ணியவன், கலக வஞ்சகன். ஸோ அப்படிப்பட்ட சத்துவை நான் ஒரு பானத்தில் அடிக்கிறேங்கிறேன். अन्वीच एकेन बाणेन तं शत्रुं दुर्भगं किल यो मे अरातिः समुत्पन्नः लोके पापमतिः कलह देवः वा दानवः वापि तं निहन्मीतरैः किटैः क्वा तिष्ठति कियत् रूपः அவன் யார்? தேவனா, தேவலோகத்திலிருந்து வந்திருக்கானா, இல்லை தானவன் அசுரனா, அல்லது வாப்பி அல்லது தம் நிகழ்மை யாரன்று இருக்கட்டுமே பரவாயில்லை, தம் நிகழ்மை அவனை நான் கொல்லுவேன். ஷரைஹி ஷிதைஹி, ஷிதனா ஷார்ப்பான பானங்களால் ஷரங்களால் அவனை நான் அடிப்பேன். குவாதிஷ்டது எங்கே இருக்கான் அவன் சொல்லுங்க. கேத் ரூபக, அவனோட ரூபம் எப்படிப்பட்ட ரூபம், கியத் பலம், அவனுடைய பலம் எப்படிப்பட்டது, பலத்தோடு எப்படிப்பட்ட பலத்தோடு கூடியவன், சம அன்வித்தகன கூடியவன், எப்படிப்பட்ட பலத்தோடு கூடியவன், எல்லாத்தையும் எங்கிட்ட சொல்லுங்கோன்னு கேட்கிறார் ராஜா. தேவக வாதானவஹ அத்வா அபி தம் நிகன்மி ஷரைஹி ஷிதைஹி க்வதிஷ்டதி கியத் ரூபக கியத் பலசமன்விதஹ மாலாகார ஊச்சுஹு न देवः न च दैत्यः अस्ति न यक्षः न च किन्नरः कश्चित् कोलः महाकायः राजन् तिष्ठति कानने. ஸோ மாலைக்காரர்கள் அந்த மாலை பண்ணிட்டு இருக்கக்கூடியவா தானே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. ஸோ அவள் சொல்கிறா, ந தேவக, அவனை பார்த்தா தேவன் மாதிரியும் தெரியல, ந தைத்தியக அசுரனும் இல்லை அவன், ந எச்சக எச்சனோ, எச்ச குலத்தில் யார், குபேரனோட ஊரில் உள்ளவர் தான் எச்சர்கள், அவளும் இல்லை, கிண்ணறனும் இல்லை, கஷ்டித் கோலக ஏதோ ஒரு பன்றி வந்திருக்குங்கிறான். ஸோ மகாகாயக பெரிய உடல், ராஜன் ஹே ராஜன் திஷ்டதி காணனே, அந்த காட்டில் அது வந்து இருக்குன்னு சொல்கிறான். न देवः न च दैत्यः अस्ति न यक्षः न च किन्नरः कश्चित् कोलः महाकायः राजन् तिष्ठति कानने पुष्पवृक्षान् अतिमृदून् दन्तेन उन्मूलयति असौ विदीर्णं तद्वनं सर्वं सूकरेण अतिरंहसा. ஸோ புஷ்பவிருட்சான் எல்லாம் புஷ்பம்லாம் பூத்து குலுங்கி இருக்கக்கூடிய மரங்களை, அதிமிருதூன் சாஃப்டான பூக்கள், இந்த பூக்கள்லாம் அவ்வளோ சாஃப்ட்டு, தொட்டாலே அது இந்த பண்ணி வந்து குத்தினா என்ன ஆகுது, எல்லாம் போச்சு. ஸோ தந்தேன, ஸோ மிருதுவான இந்த பூக்களை இது தன்னுடைய பல்லால் உன்மூலையத்தி வேரோடு பிடுங்கி எடுத்து களையிறது, அந்த மரத்தையே எடுக்கிறது. இது உன்மூலனம் பண்ணுறது வேருடன் பறித்தல். ஸோ அப்படி மூலத்தோடு எடுக்கிறது. இது விதீர்ணம் தத்துவதான், அந்த வனமே கிழிச்சு போச்சுவிட்டேன். விதீர்ணம்னா இந்த கிழிச்சு போச்சுன்னா இது பீஸ் பீஸாக போயிடுது, வனமே காணும். இப்போ சர்வம் சூக்கரேன அதிரம்ஹசா, அதிரம்ஹசா ரம்ஹஸ்னா ஸ்பீடுன்னு அர்த்தம், ரொம்ப வேகமாக இந்த பன்றி, சூக்கரம்னா பன்றி, இந்த பன்றி எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுடுத்து. पुष्पवृक्षान् अतिमृदून् दन्तेन उन्मूलयति असौ विदीर्णं तद्वनं सर्वं सूकरेण अतिरंहसा. विशिकैः ताडितः अस्माभिः दृशद्भिः लकुटैः तथा न बिबेति महाराज हन्तुम् अस्मान् उपाद्रवत्. ஸோ நாங்களும் அடித்து பார்த்தோம். விஷிகைஹி தாடித்தக, விஷிக்கன்னா அம்புன்னு அர்த்தம், அம்பால் அடித்தோம், அப்படி அடிபட்டால் கூட அது ஒன்றும் பண்ணலை. அஸ்மாபிகி எங்களால் இப்படி அடிக்கப்பட்ட போதும், திருஷத்துன்னா கல்லுன்னு அர்த்தம், ஸோ ஹார்டு சப்ஸ்டன்ஸு, கல்லால் அடித்தோம். லகுட்டைஹி கம்பு, லகுட்டின்னா கம்பு, ஸோ கம்பாலே அடித்து பார்த்தோம். ந பிபேத்தி, அதுக்கு பயமே இல்லை ராஜா மகாராஜா. ஹந்தும் அஸ்மான் உபாதிரவம், எங்களை அடிச்சு கொள்றதுக்கு அது எங்களை துரத்தின்னு வருது. உபாதிரவத்தினது பின்னாடி தொடர்ந்து வருது அது. विशिकैः ताडितः अस्माभिः दृशद्भिर्लकुटैः तदा न बिभेति महाराज हन्तुम् अस्मान् उपाद्रवत्. व्यासौ उवाच इति आकर्ण्य वृतस्तेषां राजा कोपसमाकुलः अश्वम् आरुह्य तरसा जगाम उपवनं प्रति. ஸோ வியாசர் ஜனமேஜ் என்று சொல்கிறாருங்க.
இது ஆக்கர்ணே வச்சக தேஷாம்னா அவர்களுடைய இந்த வார்த்தையெல்லாம் கேட்டார் ராஜா. கோபசமாகுலக கோபம் வந்துடுது. என்னடா ஒரு பன்றிய நாட்டில் வந்து இவ்வளோ நாசம் பண்ணுறதா? அஸ்வமாருஹ்ய குதிரையில் ஏறிண்டார். தரசா வேகமாக ஜகாம உபவனம் பிரதி, அந்த வனம் உபவனம் எங்கே இருந்ததோ அந்த பூக்கள் தோட்டம், அந்த தோட்டத்துக்கு அவர் கிளம்பினார். व्यास उवाच इति आकर्ण्य वचस्तेषां राजा कोपसमाकुलः अश्वम् आरुह्य तरसा जगाम उपवनं प्रति सैन्येन महता युक्तः गज अश्वरथसंयुतः पदाति वृन्दसहितः प्रययौ वनम् उत्तमम्. सैन्येन महता युक्तः. ஸோ நிறைய பெரிய சைன்யத்தை கூட்டிகிட்டு போயிட்டார். ஏன்னா இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னு தனியாக போய் பிரயோஜனம் இல்லாட்டி சைன்யத்தோடு கூட போகிறார் யுக்தக சேர்ந்து. கஜ அஸ்வ ரத சம்யுத்தக, கஜ யானை, குதிரைப்படை, ரதப்படை எல்லாத்தையும் கொண்டு வர்றார். பதாதிங்கிறது காலாட்படை. ஸோ 4 வகை படைகளை அழிச்சிட்டு போயிட்டார். விருந்தன கூட்டம், எல்லாம் கூட்டமாக போகிறா சகிதக. பிராயவ் வனம் உத்தமம். அது வனம்ங்கிறது சின்ன வனமாக இருக்காது, பெரிய காடு மாதிரி கூட வனமாக இருக்கும் அது. ஸோ அந்த இடத்துக்கு எல்லா படைகளோடு சென்றார். सैन्येन महता युक्तः गज अश्वरथ संयुतः पदाति वृन्दसहितः प्रययौ वनम् उत्तमम्. तत्र अपश्यन् महाकोलं दुर्दुरः अन्तं भयानकं वनं भग्नं च संवीक्ष्य राजा क्रोधयुतः अभवत्. குர்குரந்தம், ஒரே வார்த்தை குர்குரந்தம்னா அது ஒரு சவுண்ட், அவ்வளோதான். குர்குராகட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, கர்கராகட்டுன்னு நம்ம சூரிய சதகத்தில் கர்கராகட்டுன்னு வரும். ஏன்னா ராத்திரி சூரியன் இல்லாத சமயத்தில் எல்லாம் சளியும் பிடிச்சு கர்ன்னு சுவாசம் விட்டுருப்போம், அதுக்கு கர்கராகட்டு. அப்படியே இதெல்லாம் வந்து நிப்பாத்தனம்னு பேர். அப்படியே பொயட்ரியில் அந்த சவுண்டு அப்படியே போட்டுடுவான். ஸோ குர்குரந்தம்ங்கிறது அந்த பன்றியோட சவுண்டு, அவ்வளோதான். தத்திர அபஷ்யத் மகாகோலம், பெரிய ஒரு பன்றி நிற்கிறது, அப்படியே கர்ஜிச்சுன்னு அதோட அந்த பன்றி ஒரு சவுண்டை விட்டுருக்கு, குர்குர்னு. பயானகம், கேட்கறதுக்கே பயமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. வனம் பக்னம், வனம் வேற அழிஞ்சு போச்சு, இது வேற பெரிய கர்ஜிச்சுன்னு உட்காண்டிருக்கு அந்த கோலம் பன்றி. பக்னம் ச சம்பீட்சியா, வனம் நாசமாயிடுதுன்னு பார்க்குறார். ராஜா குரோதயுதகா அபவத்து, பயங்கர கோபம் வந்துடுது ராஜாக்கு. तत्र अपश्यत् महाकोलं गुर्गुरन्तं भयानकं वनं भग्नं च संवीक्ष्य राजा क्रोधयुतः अभवत्. चापे बाणं समारोप्य विकृष्य च शरासनं तं हन्तुं सूकरं पापं तरसा समुपाक्रमत्. சாப்பன வில்லுன்னு அர்த்தம். சாப்பே பானம், அதாவது பானத்தை அந்த வில்லில் பூட்டி, ஆரோபணம் பண்ணி அதை அடிக்கிறார். விக்ரிஷிச்ச ஷராசனம், ஷராசனம்னாலும் வில்லுன்னு தான் அர்த்தம். ஷர ஆசனம், ஷரம் இருக்கக்கூடிய, ஷரம்னா அம்பு இருக்கக்கூடிய இடம் இது வில்லு. ஸோ அந்த வில்லில் அந்த அம்பை பூட்டி அதை இழுக்கிறார். நான் அப்படி இழுக்கிறார். தம் ஹந்தும் சூக்கரம், அதை கொல்றதுக்கு அந்த பன்றியை, பாபியாகப்பட்ட அந்த பன்றி பாபம் செய்திருக்காது. தரசா சம் உபாக்கிரமத்து. ஸோ உபாக்கிரமத்தில் ஆக்கிரமிப்பதற்கு அந்த பன்றியை நோக்கி நடந்தார். பானத்தோடு கூட போறார். அவர் பானத்தை விடுறார் அப்படியே. चापे बाणं समारोप्य विकृष्य च शरासनं तं हन्तुं सूकरं पापं तरसा समुपाक्रमत्. सम आलोक्य च राजानं चापहस्तं वृषाकुलं सम्मुखः अभ्यद्रवत्तूर्णं कुर्वन् शब्दं सुदारुणम्. ஸோ ராஜானம் சமாலோக்கிய பார்க்குறான் அந்த அசுரன், சூக்கர அசுரன் பார்க்குறான். சாபஹஸ்தம் ருஷாகுலம், ருஷான கோபம், ரோஷத்தோடு இருக்கக்கூடிய ராஜா. சாப்பகஸ்தம், கையில் வில்லை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ராஜா, அவரை பார்க்கறது அந்த பன்றி. சம்முக அபியத்ரவத்து, ஓகே, நேராக ஓடி வருது. ராஜாவை கொள்றதுக்கு அந்த பன்றி சம்முகன்னு நேருக்கு நேர் மோதுறது, அப்படியே ஓடி வருது. தூர்ணம், வேகமாக வருது. குர்வான் சப்தம் சூதாருணம், பயங்கரமான கொடிய சப்தத்தை செய்து கொண்டு ராஜாவை நோக்கி பாஞ்சி வருது அந்த பன்றி. समालोक्य च राजानं चापहस्तं वृषाकुलं सम्मुखः अभ्यद्रवत्तूर्णं कुर्वन् शब्दं सुदारुणम्. तम् आयान्तं समालोक्य बलाहं विकृताननं मुमोच ऋषिकं तस्मिन् हन्तुकामः महीपतिः.
ஆயாந்தம் தம். ஸோ பார்க்க அந்த அந்த பன்றி வருதுன்னு பார்க்குறார். அதை வராகம்னா பன்றி, வராகம்னா பன்றி, சூக்கரம்னா பன்றி, கோலம்னா பன்றி, குரோடான்னு பன்றி, நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஸோ ஆலோக்கிய பார்க்குறார் ராஜா. விக்கிருத்தானன மூஞ்சியே கோணி கிடக்கு அந்த அதை பார்த்தாலே, அந்த பன்றியை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது. அப்படி விகாரமாக இருக்கக்கூடிய முகத்தோடு இருக்கக்கூடிய அந்த பன்றியை பார்க்குறார். விஷிகம் மோச்ச, அப்படியே அம்பை விடுறார். நேரம் வருதா, நேரம் அம்பை விடுறார் அவர். விஷிகம் அம்பை விட்டார். தஸ்மின் ஹந்துகாமகா மஹீபதி, அதை கொல்வதற்காக, அதை கொல்ல விரும்பி அந்த பானத்தை செலுத்தினார். தம் ஆயாந்தம் சமாலோக்ய வராஹம் விக்ருதானனம் முமோச்ச விஷிகம் தஸ்மின் ஹந்துகாமக மஹீபதிஹி வஞ்சயித்வா அத தத்பானம் சூகரஹ தரசா பலாத் நிர்ஜகாம மகாவேகாத் தம் உல்லங்க்ய நிருபம் ததா. ஸோ பானத்தை அது வஞ்சிக்கிறதுன்னு அர்த்தம். தப்பிச்சு கொடுத்து அந்த பானம் அது மேலே படாமல் அந்த பன்றி தன்னை காப்பாற்றி கொண்டது. அதை வஞ்சித்து, பானத்தை வஞ்சித்து அந்த பன்றி தரசா பலாத், ஸோ ரொம்ப வேகமாக பலத்தோடு கூட, நிர்ஜகாம மகாவேகாத், அப்போது அப்படியே ஜம்ப் அடிச்சு வருதான். உள்ளங்கின்னு தாண்டி வருதுன்னு அர்த்தம். அப்படியே அந்த பானத்தோட இடத்த தாண்டி அது மேலே வருது. நிருபம் ததா, அந்த ராஜாவை நோக்கி வந்தது. வஞ்சயித்வா அத தத்பானம் சூகரஹ தரசா பலாத் நிர்ஜகாம மகாவேகாத் தம் உல்லங்க்ய நிருபம் ததா. गच्छन्तं तं समालोक्य राजा कोपसमन्वितः मुमोच विशिकान् तीक्ष्णान् चापम् आकृष्य यत्नतः. ஸோ கச்சந்தம் தம் சமாலோக்கிய, அது அப்படி வரத பார்க்குறார் ராஜா. கோபசமனிதர், ரொம்ப கோபத்தோடு கூட. தீக்ஷ்ணான் விஷிகான், இப்போ ஒன்றும் இல்லை, நிறைய அம்புகளை விடுறார். ஒரே பானத்தால் அடிப்பேன்னு சொன்னார், ஒன்றும் போக முடியாது, பண்ண முடியல, அது தப்பிக்கிறது. அதனால தீக்ஷ்ணான் விஷிகான், ரொம்ப கூர்மையான அம்புகளை சாபமாக்கிருஷ்ய வில்லை அப்படி இழுத்து விடுறார். எத்தனை தக முமோச்ச, முயற்சியுடன் கூட அதை கொள்றதுக்காக வேண்டி பானங்களை செலுத்தினார். கச்சந்தம் தம் சமாலோக்ய ராஜா கோபசமன்விதः முமோச்ச விஷிகான் தீக்ஷ்ணான் சாபமாக்கிருஷ்ய யத்னதः. க்ஷணம் திருஷ்டிபதம் ராஜ்ஞः க்ஷணம் ச அதர்ஷனம் கதः குர்வன் பகுவித ஆராவம் சூகரஹ சம் உபாத்ரவத். ஆராவம்ல அராவம், ஆனால் பகுவித ஆராவம் தான் போட்டிருக்கு. அப்போ ஆராவம்னு சொன்னால் தொடர்ந்து சத்தம் போட்டு கொண்டுன்னு எடுக்க வேண்டியது. ஆராவம்னு தொடர்ந்து செய்கிறதுன்னு அர்த்தம். ஆராவம்னு வெறும் சவுண்டு. ஆராவம்னு இருந்த தப்பு இல்லை, ஏன்னா போயிட்டில் அப்படி தான் இருக்குங்க. ஆராவம். ஓகே. க்ஷணம் ராஜ்ஞகா திருஷ்டிபதம், ஒரு க்ஷணம் பார்த்தா பன்றி அங்கே நிற்கிற மாதிரி இருக்குது, அடுத்த க்ஷணம் பார்த்தா காணும், பன்றி எங்கே வச்சு தெரியல, காணும். அதர்ஷனம் கதக, அதர்ஷனம்னா பார்வையிலேருந்து தள்ளி போயிடுது, காணலை. அந்த மாதிரி அது மாயமாக இருக்குது. மாயப்பன்றி தானே அது, அதனால மாயமாக மறைஞ்சு வெளியில் வருது. பகுவித ஆராவம் குர்வன், பல விதமான தொடர்ந்து ஏதோ சத்தத்தை உண்டாக்கிண்டு சூக்கரக சம் உபாதிரவத்து, அந்த ராஜாவை நோக்கி அப்படியே திரவன்னு ஓடுறது, அப்படியே ஓடி வருது. ஒரு நிமிஷம் வர மாதிரி இருக்குது, அடுத்த நிமிஷம் பார்க்குற ராஜாவை அம்பை எரியலான்னு பார்த்தா காணும். இப்படி இருக்குது அது மாயப்பன்றி. क्षणं दृष्टिपदं राज्ञः क्षणं च अदर्शनं गतः कुर्वन् बहुविध आरावं सूकरः समुपाद्रवत्. हरिश्चन्द्रः अतिकुपितः मृगस्य अनुद्रगामः अश्वेन वायुवेगेन विकृष्य च शरासनम्. ஸோ அப்படி அதிகுபித்தகா ஹரிச்சந்திரகா, இதை பார்த்து ரொம்ப கோபம் வந்துருது ஹரிச்சந்திரனுக்கு. மிருகசிய அதாவது அந்த மிருகத்தோட செயலை பார்த்து ஒரு கோபம் வந்து அனுஜகாமக, அவரும் தொடர்ந்து ஓடுறார். இந்த மிருகம் என்ன பண்ணுறது பார்க்கலான்ட்டு அவரும் ஓடுறார். அஸ்வேன வாயு வேகன, ஏன்னா இவர் குதிரையில் வந்திருக்கார். ஸோ வாயு வேகத்தில் அந்த குதிரையை செலுத்தின்னு அவரும் பின்னாடி ஓடுறார். விக்ரிஷேச்சா சராசனம், போயிண்டே அம்பு விட்டுட்டே குதிரை மேலே போயிண்டே அப்படி பண்ணிட்டு இருக்காரா ராஜா. हरिश्चन्द्रः अतिकुपितः मृगस्य अनुजगामः अश्वेन वायुवेगेन विकृष्य च शरासनम्. इतस्ततः ततः सैन्यम् अगमच्च वनान्तरम् एकाकी नृपतिः कोलं व्रजन्तं समुपाद्रवत्. इतस्ततः इङ्गुम् अङ्गुम् अर्थம்.
இங்கும் அங்கும் அப்புறம் ததகன்னு திருப்பி அப்புறம் இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அங்கே இங்கேயுமே சைன்யங்கள் வேற போகிறது. அகமச்ச வனாந்தரம் தேடின்னு போகிறா. இந்த பன்றி எங்கே தான் போகிறதுன்னு ஒருத்தர் ஒரு டைரக்ஷனில் இந்த சைன்யம் எல்லாம் போனது. வனத்துக்குள்ளே போச்சு எல்லாம். ஸோ ஏகாக்கி இருப்பதுக்கு இப்போ என்னாச்சு, ராஜா சைன்யம் நாலா பக்கம் போயிடுது, ராஜா தனியாக மாட்டின்னு விட்டார். ராஜா பின்னாடி சைன்யத்தை காணும். ஸோ ஏகாக்கி நிருபதிக்கு தனிமையிலே இந்த நிருபதி கோலம் பிரஜந்தம் சம்முபாதிரவதி, இவர் மட்டும் அந்த பன்றிக்கு பின்னாடி இவர் தனியாக ஓடுறார், சைன்யங்கள்லாம் அங்கங்கே போயிடுது. சைன்யம் அகமச்சவனாந்தரம் ஏகாக்கி நிருபதிஹி கோலம் பிரஜந்தம் சம்முபாதிரவத். मध्याह्नसमये राजा सम्प्राप्तः विजने वने कृषितः क्षुभितः अत्यर्थं बभूव श्रान्तवाहनः. ஸோ மத்தியான நேரம் ஆயிடுத்து. இப்படி ஓடி ஓடி ராஜா சம்பிராப்தக விஜனே வனே, ஆள் இல்லாத வனத்தில் வந்து மாட்டின்றார். ராஜா தனிமேல இருக்காரு, ஆளே இல்லாத இடத்துல வந்து இருக்கார். சம்பிராப்தக அடைந்தார். திரிஷிதகா தாகம், சுதிதகா பசி, அவருக்கு எல்லாம் வந்துடுது. இப்போது அத்தியர்த்தம் சுதிதகா ரொம்ப பசி ஆகிடுதான். பபுவ சாந்த வாகனக, வாகனமும் டயர்டாயிடுது. எது குதிரையும் டயர்டாயிடுது, இவரும் டயர்டு, பசி தாகம்னு வந்து தனியாக இருக்கார் இப்போது ராஜா வரத்துக்கு நடுவில். मध्याह्न समये राजा सम्प्राप्तः विजने वने तृषितः क्षुधितः अत्यन्तं बभूव श्रान्तवाहनः. सूकरः अदर्शनं प्राप्तः राजा चिन्तातुरः अभवत्. मार्गभ्रष्टः अति विपिने दारुणे दीनवत् स्थितः. இப்போ என்னாச்சு, அந்த மாய பண்ணிட்டு காணாம போயிடுது. இதெல்லாம் விஸ்வாமித்திரோட ஏற்பாடு. இவனை தனியாக மாட்டி வச்சு இவனை சத்தியவாதி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு உள்ள செயல்களை ஆரம்பிக்கிறார் விஸ்வாமித்திரர் தான் ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த இப்போ பன்றி காணாமல் போயிடுது. ஸோ அதர்ஷனம் பிராப்தக ராஜா சிந்தாதுராவது, ராஜா ஒரே கவலையாயிடுது. எங்கே நடுவில் நடுக்காட்டில் மாட்டின்னு இருக்கார், போக வழி தெரியல. மார்க பிரஷ்டக அஸ்தி அதி விபினே, ரொம்ப கொடிய தாருணே விபினே, கொடிய வனமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே போயாச்சு, வெளியில் வர்றதுக்கு வழி தெரியாமல் மார்க்க பிரஷ்டக வழி தவறியவராக தீனவத் ஸ்திதக, ரொம்ப ஐயோ பாவன்ட்டு தீனமாக நிற்கிறார் அந்த இடத்துல நடுக்காட்டில். सूकरः अदर्शनं प्राप्तः राजा चिन्तातुरः अभवत्. मार्गभ्रष्टः अतिविपिने दारुणे दीनवत् स्थितः. किं करोमि क्व गच्छामि न सहायः अस्ति मे वने अज्ञात स्वपतः कुत्र व्रजामि इति व्यचिन्तयत्. अज्ञात स्वपतः. ஓகே. ஸோ கிம் கரோமி, நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. குவா கச்சாமி, எங்கே போவேன், எனக்கு சகாயமே இல்லையே, யாருமே இங்கே காணும். ந சகாயக அஸ்திமே வனே, இந்த வனத்தில். அஜ்ஞாத ஸ்வபதக, என்னுடைய பாதை எனக்கு தெரியலை. ஸ்வபதக, என்னுடைய பாதை எனக்கு அஜ்ஞாத தெரியலை. குத்ரவஜாமி, நான் எங்கே போவேன், இப்போ எப்படி என்னோடய நாட்டுக்கு திரும்ப போக முடியும். இது வி அச்சிந்தயத்தை வெச்சிந்தயத்தை, இவ்வாறு மிகவும் கவலைப்பட்டார். किं करोमि क्व गच्छामि न सहायः अस्ति मे वने अज्ञात स्वपतः कुत्र व्रजामि इति वि अचिन्तयत्. एवं चिन्तयतः तत्र विपिने जनवर्धिते राजा चिन्तातुरः अपश्यत् नदीं तु विमलोदकाम्. இப்படி ரொம்ப கவலைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் தத்ர விபினே, அந்த காட்டில் ஜனவர்ஜிதே விபினே, ஜனங்களே நடமாட்டம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த காட்டில், விபினம்னாலும் காடு. ஸோ ராஜா சிந்தாதுரக, ரொம்ப கவலையோடு கூட நதீம் அபஷ்யத்து, ஒரு நதியை பார்க்குறார். இந்த காட்டுக்கு நடுவில் பார்த்தா ஒரு நதி கிடைக்கிறது தெரியுது அவருக்கு. சுவிமல உதகம், உதகம்னு தண்ணி. ஸோ ரொம்ப நல்ல சுத்தமான தண்ணியோடு இருக்கக்கூடிய ஒரு நதியை அவர் பார்த்தார். एवं चिन्तयतः तत्र विपिने जनवर्जिते राजा चिन्तातुरो अभवत्. अपश्यत् नदीसु विमल उदकाम्. करेक्ट. यजित्वा तुरङ्गकम् अश्वात् उत्तीर्य विमलं पपौ पानीयम् उत्तमम्.
தாம் வீழ்ச்சிய அந்த தண்ணியை நதியை பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுது. முதிதக ராஜா ராஜா சந்தோஷப்படுற நதியை பார்த்து. துரங்ககம் பாயத்துவ துரங்ககம் துரங்கம் துரகம் எல்லாம் மூணுமே ஒரே அர்த்தம், குதிரைன்னு அர்த்தம். ஸோ அந்த துரங்ககம் அந்த தான் கொண்டு வந்த அந்த குதிரைக்கு தண்ணியை காட்டுற அது வேறு டயர்டாக இருக்குது. அதனால் அதுக்கு முதல்ல பாயத்துவா தண்ணீரை காட்டிட்டு அதை குடிக்க வச்சுட்டு அஸ்வாத் உத்தீரியா இப்போ தான் குதிரையிலேருந்தே இறங்குறாரு. குதிரையில் உட்காந்து இப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அங்கேருந்து இறங்கி பானியம் உத்தமம் பபௌ விமலமான அந்த நல்ல தண்ணீரை, பானியம்னா குடிக்கக்கூடிய தண்ணியை, உத்தமமான தண்ணியை பபௌ குடித்தார். அவரும் தண்ணி குடிக்கிறார். வீக்ஷ்ய தாம் முதிதः ராஜா பாயயித்வா துரங்ககம் அஸ்வாத் உத்தீர்ய விமலம் பபௌ பானீயம் உத்தமம். இங்கே தாம்னா நதி, நதி ஸ்ரீலிங்கமானதுனால நதியை தாம்னு போட்டிருக்கா. அவர் அந்த நதியை அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே. ஜலம் பீத்வா நிருபः தத்ர சுகம் ஆப மஹீபதிः ஈஷ நகரம் கந்தும் திக்பிரமேண அதிமோஹிதः. ஜலம் பீத்வா தண்ணி குடிச்சாச்சு. ராஜா தத்ர சுகம் ஆப மஹீபதி சுகப்பட்டார். ராஜா கொஞ்சம் சுகம் அடிச்சது, கஷ்டப்பட்டதுலேருந்து கொஞ்சம் ஒரு நிம்மதியாச்சு. ஈயேஷ நகரம் கந்தும் அப்போ முயற்சி பண்ணுறார். இப்போ நகரத்துக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறார். திக்பிரமேண அதிமோகிதகா ஒரே திக்பிரம பிடிச்சவன் இருக்கிறார். திக்பிரமை அடுத்துன்னு மண்டை வேலை பண்ண மாட்டேங்கிறது. அதிமோகிதக எங்கே இருக்கோ ஏதா இருக்கோ எந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னு தெரில, ஒரே மயக்கமாக இருக்கு அவருக்கு. அதனால எப்படி நகரத்துக்கு போகணும்னு அப்படி என்ன என்றார் முயற்சிக்கிறார் அவர். ஜலம் பீத்வா நிருபः தத்ர சுகம் ஆப மஹீபதிः ஈயேஷ நகரம் கந்தும் திக்பிரமேண அதிமோஹிதः. விஸ்வாமித்ரः தூ சம்பிராப்தः விருத்த பிராமண ரூபத்ருக நநாம வீக்ஷ்ய ராஜாதம் பிரீதிபூர்வம் த்விஜ உத்தமம். அவ்வளோதான் வந்துட்டார். விஸ்வாமித்திரங்க வந்துட்டார். ஸோ சம்பிராப்தா எப்படி விருத்த பிராமணர் ஒரு வயசான கழவர் வேஷத்தில் வேஷத்தில் அந்த விஸ்வாமித்திரர் அங்கே வரார். வீட்சிய அவரை பார்த்து ராஜா அவரை பார்த்து நநாம வணங்குறார். விஸ்வாமித்திர முனிவராச்சே அவரை அங்கே பார்த்தோன்னே வணங்குறார். பிரீத்தி பூர்வம் திஜோத்தமம் ரொம்ப பிரீத்தியோடு கூட உத்தமமான அந்த பிராமண ரிஷியாகப்பட்ட விஸ்வாமித்திரரை ராஜா வணங்கினார். விஸ்வாமித்ரः து சம்பிராப்தः விருத்த பிராமண ரூபத்ருக் நநாம வீக்ஷ்ய ராஜா தம் பிரீதிபூர்வம் த்விஜ உத்தமம். ராதே கிருஷ்ண மேம். தம் உவாச்ச காதிராஜக பிரணமந்தம் நிருபோத்தமம் ஸ்வஸ்தி தே அஸ்து மகாராஜ கிமர்த்தம் இக ச ஆகதக. ஸோ காதிராஜகன்னு காதியோட பிள்ளையாகப்பட்ட அந்த விஸ்வாமித்திரர் பிரணமந்தம் தம் வணங்கி நிற்கக்கூடிய அந்த ஹரிச்சந்திரனை பார்த்து நிருப உத்தமம் சிறந்த ராஜாவான ஹரிச்சந்திரனை பார்த்து உவாச்ச பேசினார். ஸ்வஸ்தி தே அஸ்து மங்களம் உண்டாகட்டும். எப்பவும் அப்படி தானே சொல்லுவா, ஒரு ரிஷியெல்லாம் வணங்கினான்னு சொல்லுவா, அவனுக்கு மங்களம் உண்டாகட்டும். ஸ்வஸ்தி தே அஸ்து இருக்கட்டும். மகாராஜாவே கிமர்த்தம் மிகச்சாகத இங்கெங்கே வந்து அவர் தான் இப்போ புதுசாக வந்திருக்கார். ஆனால் கேட்கறது இருந்து நீங்கள் எப்படி இங்கே வந்தேன்னு கேட்குறார் விஸ்வாமித்திரர். தம் உவாச்ச காதிராஜः பிரணமந்தம் நிருபோத்தமம் ஸ்வஸ்தி தே அஸ்து மகாராஜ கிமர்த்தம் இஹ ச ஆகதः. ஏகாகி விஜனே ராஜன் கிம் சிகீஷிதம் அத்ர தே ப்ரூஹி சர்வம் ஸ்திரோ பூத்வா காரணம் நிருபசத்தம. ஸோ விஜனே ஆளே இல்லை, ஏகாகி நீ தனியாக வந்திருக்க. ஏகாக்கின்னா ஒரே ஆளாக வந்திருக்க. ஹே ராஜன் கிம் சிகீஷிதம் உனக்கு என்ன செய்யறதுக்கு ஆசை? சிகீஷான்னா செய்யும் விருப்பம். உனக்கு இங்கே என்ன பண்ணுறதுக்கு விருப்பமாகும் சொல்லு. அத்திர இந்த இடத்துல ப்ரூஹி சொல்லு. சர்வம் எல்லாத்தையும் சொல்லுப்பா. மனசில் என்ன இருக்குது, எதுக்காக வேண்டி இப்படி வந்திருக்கேன், ஆள் இல்லாத இடத்துக்கு வந்திருக்கேன் சொல்லு. ஸ்திரோ பூத்வா மனசை ஒரு நிலை நிறுத்திக்கும். ஏதோ மனசு ஏதோ அலப்பாயிருந்து சஞ்சலமாக இருக்க மாதிரி தெரிகிறது. அதனால ஸ்திரமாயிண்டு எதுக்காக வேண்டி இங்கே வந்தை காரணத்தை சொல்லு. நிருபசத்தம சிறந்த ராஜாவே. ஏகாகி விஜனே ராஜன் கிம் சிகீஷிதம் சிகீஷிதம் அத்ர தே ப்ரூஹி சர்வம் ஸ்திரோ பூத்வா காரணம் நிருபசத்தம. ராஜோவாச்ச சூகரக அதிமகாகாயக பலவான் புஷ்பகானனம் சம் உபேத்ய மமர்த ஆஷு கோமலான் புஷ்ப பாதபான். ஸோ ராஜா சொல்கிற கதை சொல்கிற என்ன நடந்தது.
ஒரு சூக்கரம் ஒரு பன்றி வந்தது, அதிமகாகாயக ஒரு பெரிய உருவத்தோடு ஒரு பன்றி, பலவான் பலம் பொருந்தியது, புஷ்பகானனம் என்னுடைய புஷ்பக்காடாக இருக்கக்கூடிய அந்த வனத்தை சம்முபேத்தி அடைந்து மமர்த அப்படின்னு சவிட்டி போட்டுடுது. மமர்தன மர்தனம் பண்ணிடுது. அப்படியே என்னோட காடெல்லாம் என்னோட பூக்களோட மரமே போயிடுது. எனக்கு கோமளான் புஷ்ப பாதபான் கோமளமாக இருந்தது. அப்படி சாஃப்டாக எல்லா பூக்களும் பூத்து குலுங்கிண்டு அப்படி புஷ்பங்கள் இருக்கக்கூடிய அந்த மரங்களை, பாதபான மரம், பாதபான் மரங்களை எல்லாமே அது சவிட்டி எல்லாம் நசுக்கி நாசமாக்கிடுது. ராஜோவாச்ச சூகரஹ அதிமஹாகாயஹ பலவான் புஷ்பகானனம் சம்புபேத்ய மமர்த ஆஷு கோமளான் புஷ்பபாதபான் தம் நிவாரயிதும் துஷ்டம் கரே கிருத்வா ச கார்முகம் ச சைன்யோ அகம் ஸ்வநகராத் நிர்கதக முனிசத்தம. ஸோ துஷ்டம் தம் பயங்கர துஷ்டனான அந்த பன்றியை நிவாரயிதும் தடுக்கிறதுக்கு நான் போகிறேன். கரே கிருத்வாச்சா கார்முகம், கார்முகம்னாலும் வில்லு. ஸோ தனுஷு சாப்ப கார்முகம் எல்லாமே வில்லுன்னு அர்த்தம். ஸோ நான் வில்லையும் கையில் எடுத்துன்னு நான் அதை அடிக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு நான் போனேன். சைன்யக தனியாக கூட வரல, எல்லா சைன்யத்தையும் அழைச்சின்னு வந்தேன். அகம் நான் ஸ்வநகராத் நிர்கதக என்னுடைய நகரத்திலிருந்து நான் அப்படி வெளியில் வந்துட்டேன். ஹே முனிசத்தம, ஹே விஸ்வாமித்திரே, சிறந்த முனிவரே. தம் நிவாரயிதும் துஷ்டம் கரே கிருத்வா ச கார்முகம் சைன்யஹ அகம் ஸ்வநகரான் நிர்கதக முனிசத்தம. गतो असौ दृक्पदात् पापो मायावी क्वापि वेगवान् पृष्ठतो अहम् अपि प्राप्तः सैन्यं क्वापि गतं मम. ஸோ திருக்பதாத் என்னுடைய பார்வையிலிருந்து, என்னுடைய பார்வை செல்லும் வழியிலிருந்து அந்த பாப்பையான அந்த பன்றி மாயாவியாகப்பட்டது. குவாபி வேகவான் ரொம்ப வேகமாக குவாபி கதகா சௌ எங்கே போயிடுதுன்னு தெரில. ஏன்னா அப்படியே என் கூடயே நான் பின்னாடியே வந்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த மாயாவியான பன்றி என்னுடைய கண் பார்வையிலிருந்து மறைந்து விட்டது. பிருஷ்டத்தோ அகமபி பிராப்தாக, நானும் பின்னாடியே வந்தேன். பிருஷ்டத்தான பின்னாடி, அது பின்னாடியே நான் வந்தேன். சைன்யம் குவாபி கதம், ஆக என்னுடைய சைனியம் காணலை. சேனை எல்லாமே எங்கேயோ போயிடுது. சைன்யம் அபி கதம், அதுவும் போயிடுது. गतः असौ दृक्पदात् पापो मायावी क्व अपि वेगवान् पृष्ठतो अहम् अपि प्राप्तः सैन्यं क्व अपि गतं मम. क्षुदितः तृषितः च अहं सैन्यभ्रष्टः तु इह आगतः न जाने पुरमार्गं च तथा सैन्यगतिं मुने. क्षुदितः तृषितः பசி தாகம். ஸோ பசி தாகத்தால் நான் சைன்ய பிரஷ்டக, சைன்யமும் போயிடுது. சைன்யத்தினால் விடப்பட்டு நான் இங்கே தனியாக ஆகத்தக்கா இங்கே வந்திருக்கேன். ந ஜானே புறமார்க்கம், இப்போ எனக்கு ஊருக்கு போகிறது வழி தெரியல. புறம்னா ஊர். ஸோ புறமார்க்கம் எனக்கு அந்த வழி தெரியலை. ந ஜானே ந ததா சைன்யகதி, என்னோட சைன்யம் எங்கே போச்சு அதுவும் எனக்கு தெரியல முனிவரே, முனே. तू इह आगतः न जाने पुरमार्गं च तथा सैन्यगतिं मुने. पन्थानं दर्शय विभो व्रजामि नगरं प्रति मम अत्र भाग्ययोगेन प्राप्तः त्वं विजने वने. ஸோ எனக்கு விபோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லாம் அறிந்தவர். விபோன்னா என்னது, எங்கும் பரவியவர்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு ஞானம் உண்டு, எனக்கு வழிகாட்டுங்கள். பந்தானம் தர்ஷய, பந்தான வழி, எனக்கு வழிகாட்டுங்கள் எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு. பிரஜாமி நகரம் பிரதி, நீங்கள் சொல்கிற வழியில் நான் போகிறேன், நான் நாட்டுக்கு நான் போகிறேன், நகரத்துக்கு போகிறேன். மமாத்திர பாக்ய யோகேன பிராப்தக, ஏதோ நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன், என்னோட பாக்கியம் நீங்கள் இங்கே வந்திருக்கேன், வழிகாட்டுறதுக்காக ஒருத்தர் கிடச்சிருக்காருங்க. ஸோ அதனால் பாக்ய யோகேன பிராப்தக, என்னுடைய பாக்கியத்தால் நீங்கள் வந்திருக்கேள். தொம் விஜனே வனே, இந்த ஆளிலா காட்டில் நீங்கள் வந்திருக்கேள். தந்தானம் தர்ஷய விபோ व्रजामि नगरं प्रति मम अत्र भाग्ययोगेन प्राप्तः त्वं विजने वने. अयोध्या अधिपतिः च अहं हरिश्चन्द्रः अतिविश्रुतः राजसूयस्य कर्ता च वाञ्छितार्थप्रदः सदा. அயோத்தியா அதிபதி நான், ராஜா
நான் வந்து அயோத்தி நாட்டு ராஜா ஹரிச்சந்திரன் என்னோட பேர். விஸ்வாமித்திரருக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாதோன்னு நினச்சின்னு இவன் சொல்கிறான். ஸோ அதிவிஸ்ருதகா ரொம்ப புகழப்பட்ட பெயர் என்னோடது, எல்லாருக்குமே தெரியும் என்னை பற்றி. நான் ராஜா ஹரிச்சந்திரன். ராஜசூயசிய கர்த்தா, நான் ராஜசூய யாகம் பண்ணியிருக்கேன். என்ன ராஜசூய யாகம் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால தானே வசிஷ்டர் புகழ்ந்தார். என்னுடைய எஜமான் ஹரிச்சந்திரன் புகழ்ந்தவனு தானே இவருக்கு பொறுக்கலை விஸ்வாமித்திரருக்கு. ஸோ நான் ராஜசூய யாகம் பண்ணியிருக்கிறேன். வாஞ்சித அர்த்தப்பிரதகா, கேட்ட பணத்தை நான் கொடுப்பேன். நீங்கள் வழிகாட்டினா போகிறோம், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்வேங்க நினைப்போம். வாஞ்சித அர்த்தப்பிரதகா, நீங்கள் கேட்கக்கூடிய பணத்தை எல்லாம் நான் கொடுப்பேன் சதா, ஆல்வேஸ். அயோத்யா அதிபதிஷ்ட அஹம் ஹரிச்சந்திரஹ அதி விஸ்ருதஹ ராஜசூயஸ்ய கர்த்தா ச வாஞ்சித அர்த்தப்ரதஹ சதா தன இச்சாயதி தே பிரம்மன் யஜ்ஞார்த்தம் த்விஜசத்தம ஆகந்தவ்ய மயா உத்யாயம் தாஸ்யாமி விபுலம் தனம் ஆகந்தவ்யம் அயோத்தியாயாம். தன இச்சா எதித்தே, உங்களுக்கு பணம் வேணும்னு ஆசை இருந்தால், ஹே பிரம்மன், ஹே பிராமணோத்தமரே, யஜ்ஞார்த்தம், உங்களுக்கு யாகம் எதையும் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ யாகத்துக்கு பணம் வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி யஜ்ஞத்துக்கு வேண்டி எதாவது பணம் தேவையான, மற்றபடி ரிஷிகளுக்கு எதுக்கு பணம் வேணும்? ஸோ நீங்கள் யாகம் பண்ணுறதுக்கு எதாவது பணம் வேணுமானால், திஜசத்தம பிராமணோத்தமரே, ஆகந்தவ்யம் அயோத்தியாயாம், நீங்கள் அயோத்திக்கு வாருங்கோ, தாசியாமி விபுலம் தரம், நிறைய பணம் தரேன் உங்களுக்கு அப்படிங்கிற. தன இச்சாயதி தே பிரம்மன் யஜ்ஞார்த்தம் த்விஜசத்தம ஆகந்தவ்யம் அயோத்யாயாம் தாஸ்யாமி விபுலம் தனம். इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे हरिश्चन्द्रद्वारा वृत्त ब्राह्मणाय धनदान प्रतिज्ञा वर्णनं नाम अष्टादशोऽध्यायः. सर्वं श्रीमदार्पणमस्तु. अथ एकोनविंशोऽध्यायः. व्यास उवाच इति तस्य वचः श्रुत्वा भूपतेः कौशिकः मुनिः प्रहस्य प्रत्युवाच इदं हरिश्चन्द्रं तथा नृप. ஸோ வியாசர் சொல்லிட்டு இருக்கார் ஜனமேஜயன்ட்ட, இந்த வார்த்தையை கேட்டு பூபதேகே வாக்கியம் இல்லையா, ராஜா சொல்லிருக்காரு விஸ்வாமித்திரரை பார்த்து, கௌஷிகா முனிகி, விஸ்வாமித்திர முனிவர், பிரகசிய சிரிக்கிறார், பிரத்திவாச்ச இதம் இந்த வார்த்தைகளை சொல்கிறார், ஹரிச்சந்திரன் ததான் நிருப்ப. ஸோ நிருப்பான்னு இந்த இடத்துல ஜனமேஜயான்னு அர்த்தம். ஹே ராஜா ஜனமேஜயா கேளு, இதை ஹரிச்சந்திரரை பார்த்து இப்போ வந்து விஸ்வாமித்திரர் பேசினார். व्यासमुवाच इति तस्य वचः श्रुत्वा भूपतेः कौशिकः मुनिः प्रहस्य प्रत्युवाच इदं हरिश्चन्द्रं तथा नृप. राजन् सीतम् इदं पुण्यं पावनं पापनाशनं स्नानं कुरु महाभाग पितॄणां तर्पणं तदा. ஸோ இந்த தீர்த்தம், ஆனால் அவன் தண்ணிக்கிட்டு நிற்கிறான், தண்ணியெலாம் குடிச்சிட்டு நிற்கிறானுங்க. ஸோ இது நல்ல புண்ணியமான தீர்த்தமாக்கும். ஹே ராஜன், புண்ணியம் பாவனம், நல்லா புனிதப்படுத்தக்கூடிய தன்மை உடையது இந்த தீர்த்தத்துக்கு. பாபநாசனுடைய பாவத்தை எல்லாம் தொலைக்கக்கூடியது. அதில் இதில் குளிச்சுக்கோங்கிறார் விஸ்வாமித்திரர் வந்து ஹரிச்சந்திரனை பார்த்து, குரு ஸ்நானம், மகாபாகியமுடையவனே, மகாபாகியமுடையவனே, நீ இந்த தீர்த்த ஸ்தானத்தில் குளிப்போம். பித்ருணாம் தர்ப்பணம் ததா, அதுக்கப்புறம் பித்ருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் போடு, தர்ப்பணம் கொடு. ஏன்னா நல்ல எப்போவுமே தீர்த்த ஸ்தானங்கள்லாம் எங்கே போனாலுமே தர்ப்பணம் எப்போ வேணால் பண்ணலாம். ராஜன் தீர்த்தம் இதம் புண்ணியம் பாவனம் பாவநாசனம் ஸ்நானம் குரு மகாபாக பித்ருணாம் தர்ப்பணம் ததா. कालः शुभतमो अस्ति इह सीते स्नात्वा विशाम्पते दानं ददस्व शक्यात्र पुण्यतीर्थे अतिपावने. காலக சுபதமக, நல்ல காலம், எப்போவுமே காலம் நேரம் அறிஞ்சு தானம் பண்ணணும். காலம் நேரம் நல்ல பாத்திரம், ஏனோ தானோ யாரோ தகுதி இல்லாத ஆளுகளுக்கெல்லாம் தானம் கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படி இது நல்ல காலம், சுபமான காலம், பெஸ்ட்டு காலம். சுபதமக சூப்பர்லேட்டிவ் டிகிரி போட்டார், பெஸ்ட்டு காலம் இது இங்கே தானம் பண்ணுறதுக்கு. அஸ்தீக தீர்த்தே, இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு விஷாம்பத்தே, பூமிக்கு ராஜாவே. ஸோ தானம் ததஸ்வ, நீ தானம் கொடு.
சக்தியா உன்னுடைய சக்திக்கு ஏற்றபடி தானம் கொடு. இந்த இடத்துல புண்ணிய தீர்த்தே அதிபாவனே, புண்ணிய தீர்த்தமான இந்த பாவனம் புனிதமான இந்த தீர்த்த ஸ்தானத்துல நிறைய உன்னோட சக்திக்கு ஏற்ற மாதிரி தானத்தை கொடு. शुभतमः अस्ति इह तीर्थे स्नात्वा विशाम्पते दानं तदस्व शक्या अत्र पुण्यतीर्थे अतिभावने भावने फर्स्ट भावने ओके भावने राधे कृष्ण सेकंड में प्राप्य तीर्थं महापुण्यं स्नात्वा यस्तु गच्छति स भवेत् आत्मः भूय इति स्वयंभुवो अब्रवीत्. இம்னு போட்டாச்சுன்னா அஸ்னாத்வா வரணும் இல்லையா? அஸ்னாத்வா அர்த்தம் மாறிடும்லாட்டா. ஸோ பிராப்பிய தீர்த்தம் ஒரு புண்ணிய தீர்த்தத்துக்கு போகிறோம், மகா புண்ணியம் கிடைக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு போயாச்சு, ஆனால் குளிக்கலை. அங்கே போய் அஸ்னாத்வா யார் குளிக்காமல் அந்த இடத்த விட்டு போகிறானோ, கச்சதி யார் குளிக்காமல் அந்த இடத்த விட்டு போகிறானோ, ஆத்மஹா ச பவேத்து தன்னைத்தானே அழித்து கொள்கிறான்னு அர்த்த, புண்ணியத்தை கெடுத்துக்கிறான், தனக்கு வரக்கூடிய நன்மையை அவன் கெடுத்துக்கிறான். ஸோ ஆத்மஹா தனக்குத்தானே துரோகம் பண்ணிக்கிறான் அவன், பூய மீண்டும் இது மாதிரி பண்ணுறான் அவன், தனக்கு ஒரு கெடுதலை உண்டாக்கிக்கிறான். இது சுவாயம்புவக பிரவீத் மனு சாஸ்திரம், மனு நீதி இருக்கு இல்லையா, சுவாயம்பு மனு நீதி சாஸ்திரம் பண்ணியிருக்கார். அந்த மனு நீதி சாஸ்திரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குங்கிறார் விஸ்வாமித்திரர். प्रत्यतीर्थं महापुण्यम् अस्नात्वा यस्तु गच्छति सा भवेत् आत्मः भूय इति स्वयंभुवः अब्रवीत्. तस्मात् तीर्थवरे राजन् कुरु पुण्यं स्वशक्तितः दर्शयिष्यामि मार्गं ते गन्धासि नगरं ततः. हे राजन, हे हरिश्चंद्रने, தஸ்மாத் ஆகவே தீர்த்தவரே வரமான தீர்த்தம், சிறந்த தீர்த்தம், இதில் புண்ணியமான தீர்த்தம், ஸ்வசக்தி தக உன்னுடைய சக்தி தக ஏற்றபடி நீ புண்ணியத்தை பண்ணலாம். தர்ஷயிஷ்யாமி மார்க்கம், அதுக்கப்புறம் நான் உனக்கு மார்க்கத்தை காட்டுறேங்கிற, உனக்கு வழி காட்டுறேன், நீ ஊருக்கு போகிற வழியை. கந்தாசி அதுக்கப்புறம் நீ கந்தாசி நீ போவாய், அந்த ஊருக்கு நீ நகரம் ததக கந்தாசி அந்த நகரத்துக்கு நீ போவாய். கந்தா அதெல்லாம் வந்து ஃபியூச்சர் டென்ஸு, கந்தான போவாய்ன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ போவாய்ங்கிறான். तस्मात् तीर्थवरे राजन् कुरु पुण्यं स्वशक्तितः दर्शयिष्यामि मार्गं ते गन्तासि नगरं ततः. आगमिष्यामि अहं मार्ग दर्शनार्थं तव अनग त्वया सहाद्य काकुत्स्थ तव दानेन तोषितः. ககுஸ்தான்னு கூப்பிட்றாரு. ஏன்னா ககுஸ்த வம்சத்தில் வந்தா இல்லையா, ககுஸ்தான் இவனுக்கு முன்னோர் ஒரு ராஜா இருந்தார், ககுஸ்த ராஜா, அதெல்லாம் படித்தோம் நம்ம. ஸோ அந்த ககுஸ்த வம்சத்தில் வந்த ராஜா ஹரிச்சந்திரனே, அகமாகமிஷாமி நானும் வரேன், நீ எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் ஊருக்கு போகிறச்சு நானும் வரேன், மார்க்க தர்ஷனார்த்தம் உனக்கு வழிகாட்டுறதுக்கு வேண்டி நான் வரேன்ப்பா. தவ அனகன குற்றமற்றவனே நான் உனக்கு வழிகாட்ட வரேன். துவயாசக அத்யா உங்களுடைய வரேன் இன்னைக்கு. தவ தானேன தோஷித்தக நீ தானம் கொடுக்க போகிறே, எனக்கு தானம் கொடுக்க போகிறே, அதில் சந்தோஷப்பட்டு நான் உனக்கு வழிகாட்டின்னு உன் கூடயே வரேங்கிறார் விஸ்வாமித்திரர். ஆகமிஷ்யாமி அஹம் மார்க தர்ஷனார்த்தம் தவ அனக த்வயா சக அத்ய காகுத்ஸ தவ தானேன தோஷிதः. तच्छ्रुत्वा वचनं राजा मुनेः कपटमण्डितं वासांसि उत्तार्य विधिवत् स्नातुम् अभ्याययौ नदीम्. அவ்வளோதான். இந்த வார்த்தையை கேட்ட ராஜா, முனேகே கபட மண்டிதம் வச்சனம், அதாவது அவர் கபடம் பண்ணுறாருன்னு இப்படி தெரியல பாவம், இவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கான். கபட மண்டிதம் வச்சனம்ன்றார், கபடத்தோடு கூடிய அந்த முனிவருடைய வார்த்தைகளை கேட்டு வாசாம்சி உத்தாரியா, வாசஸ்னா ட்ரெஸ்ஸு, ஸோ ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு குளிக்க போகிறான். விதிவத் ஸ்நாதும் அபியாயும் நதி விதிப்படி அந்த நதியில் குளிப்பதற்கு சென்றான். தச்ருத்வா வசனம் ராஜா முனேஹ கபடமண்டிதம் வாசாம்சி உத்தார்ய விதிவத் ஸ்நாதும் அபியாயயௌ நதீம். वन्दयित्वा हयं वृक्षे मुनिवाक्येन मोहितः अवश्यं भावियोगेन तत् वशस्तु तदा अभवत्. ஸோ ஹயம் விருட்சே பந்தயித்வா, ஹயம் குதிரை, குதிரையை அந்த மரத்தில் கட்டிவிட்டு ஒரு இடத்துல அதை கட்டி வச்சுட்டு, முனிவாக்கியன முனி சொன்னபடி
அது மோகமடைந்தான். முனிவர் சொல்கிறதெல்லாம் பர்ஃபெக்டாக கரெக்டாக தான் இருக்கும், நமக்கு நன்மைக்கு தான் சொல்லுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட அந்த மோகத்தை அடைந்த அந்த ராஜா அவசியம்பாவி யோகேன நடக்க வேண்டியது நடந்தே தீரும். அவசியம்பாவின்னு இது அவசியமாக பாவி ஃப்யூச்சரில் எது நடக்கணுமோ அதுக்கோட வசத்தில் ஆட்பட்டான். ஸோ அந்த தத்வசக ஸோ நடக்க வேண்டிய அந்த விதிவசத்தில் மாட்டிக்கொண்ட அந்த ராஜா ததா அபவத்து அப்படி ஆனான். ஏன்னா ஏன் இதில் குளிக்கணும், இப்போ முதல்ல ஊருக்கு போகிறேன்னெல்லாம் ஒன்றுமே பதிலே பேசலை. அவர் என்ன சொல்கிறாரோ பாம்பை கட்டுப்படுத்துகிற மாதிரி கட்டுப்படுத்தி வச்சிருக்கார் ராஜாவை. இப்போ ஒரு பேஜ் பேசலை, அவர் சொல்கிறத கேட்டு அவன் இறங்கிட்டான். राजा स्नानविधिं कृत्वा सन्तर्प्य पितृदेवताः विश्वामित्रम् उवाच इदं स्वामिन् दानं ददामि ते. ஸோ ஸ்நான விதியும் கிருத்வா ராஜா என்ன பண்ணார், ஸ்நானம் பண்ணிட்டு என்னென்ன காரியம் இருக்கோ ஆச்சமனம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டார். சந்தர்ப்பிய தர்ப்பணம் கொடுத்தார். பித்ருக்களுக்கு தேவதைகளுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணி கொடுத்தாரு, அதையும் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரரை பார்த்து சொல்கிறார், உவாச்சா சொன்னார், இதம் சுவாமின் ஹே சுவாமியே தானம் ததாமிதே, உங்களுக்கு நான் தானம் கொடுக்க விரும்புகிறேன், இந்த புண்ணிய தீர்த்த ஸ்தானத்தில் உங்களுக்கு தானம் தரேன் அப்படின்னு சொல்கிறார். ராஜா ஸ்நான விதிம் கிருத்வா சந்தர்ப்ய புத்ருதேவதாः விஸ்வாமித்ரம் உவாச்ச இதம் ஸ்வாமின் தானம் ததாமி தே. யத் இச்சசி மகாபாக தத்தே தாஸ்யாமி சாம்பிரதம் காவக பூமிகி ஹிரண்யம் ச கஜ அஸ்வரதவாஹனம். ஸோ என்ன வேணுமோ எதிச்சசி எது விரும்புகிறீர்களோ மகாபாகியமுடையவரே தத்தே தாசியாமி அதையே நான் கொடுக்குறேன், நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன். சாம்பிரதம்னு இப்போ தரேன். காவகா உங்களுக்கு பசுக்கள் வேணுமா, பூமி வேணுமா, ஹிரண்யம் வேணுமா, பொண்ணு ஹிரண்யம்னு பொண்ணு, நான் இது பொண்ணு வேணுமா, கஜ இல்லை யானை, அஸ்வ குதிரை, ரதம் வாகனம், இந்த ரத வாகனம் எது வேணுமோ கேளுமோ நான் தரேன்னு சொல்கிறார். இப்போ यद्यच्छसि महाभाग तत्ते दास्यामि साम्प्रतम् गावः भूमिः हिरण्यं च अश्वरथवाहनम्. न अदेयं मे किम् अभ्य अस्ति कृतम् एतत् व्रतं पुरा राजसूये महश्रेष्ठे मुनीनां सन्निधौ अपि. ஸோ ந அதேயம்மே கிமப்பி, எதுவுமே கொடுக்க முடியாது கொடுக்கக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே கொடுப்பேன், என்ன கடல் கொடுப்பேன். அது ஒரு இந்த பலி சக்கரவர்த்தி அந்த கர்வமாக பேசினது தானே மண்டையில் அடித்தார் பகவான், அது மாதிரி அவன் பேசுகிறான். இப்போ சார் ந அதேயம் கிமப்பி அஸ்தி, கொடுக்க முடியாதுங்கிறது எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னா எது வேணால் எல்லாமே இருக்குது, எது வேணால் கேளுக்கும். கிருத்தம் ஏதத்து விரதம் புறா, இப்படி என்ன கொடுக்கணும்னே ஒரு விரதத்தை வச்சுட்டுருக்கேன், எது கேட்டாலும் யார் கேட்டாலும் கொடுக்கணும்னு ஒரு விரதமாகவே நான் வச்சுட்டுருக்கேன். ஏதத் விரதம் கிருத்தம் மே கிருத்தம் என்னால் செய்யப்பட்டது. ஸோ ராஜசூயே மகசிரேஷ்டே, ராஜசூய யாகம் பண்ணும்போது தான் நான் அதெல்லாம் அந்த ஒரு விரதத்தை நான் கை கொண்டேன். முனினாம் சந்நித ஓப்பி, முனிவர்களுடைய சாநித்தியத்தில் முனிவர்கள் இருக்கும்போது அவாக்கிட்ட இப்படி தான் சொன்னேன், ராஜசூய யாகம் பண்ணுறோச்சியும் நான் இந்த மாதிரி ஒரு விரதத்தை மேற்கொண்டு அவாக்கிட்ட எது வேணுமோ தரேன் அப்படி தான் சொன்னேன். न अदेयं मे किमपि अस्ति कृतं एतत् व्रतं पुरा राजसूये मखश्रेष्ठे मुनीनां सन्निधौ अपि. तस्मात् त्वम् इह सम्प्राप्तः तीर्थे अस्मिन् प्रवरे मुने यत्ते अस्ति वाञ्छितं ब्रूहि ददामि तव वाञ्छितम्. ஆகவே தஸ்மாத் ஆகவே தொம் இக சம்பிராப்தக நீங்கள் இங்கே வந்திருக்கேள், அஸ்மின் தீர்த்தே பிரவரே பிரவரமான முக்கியமான சிறந்த ஒரு தீர்த்தத்தில் நீங்கள் இங்கே வந்திருக்கேள். ஹே முனிவரே முனி, எத்தே அஸ்தி வாஞ்சிதம், உங்களுக்கு எது விருப்பமோ, வாஞ்சிதம் விருப்பமான எதுவுமோ ப்ரூஹி சொல்லுங்க, ததாமி தவ வாஞ்சிதம் உங்களுடைய விருப்பத்தை நான் தருவேன் அப்படின்னு முடிக்கிறார் இங்கே ராஜா. தஸ்மாத் த்வம் இஹ சம்பிராப்தஹ तीर्थे अस्मिन् प्रवरे मुने यत्ते अस्ति वाञ्छितं ब्रूहि तदपि तव वाञ्छितम्. विश्वामित्र उवाच मया पूर्वं श्रुता राजन्
कीर्तिस्ते विपुला भुवि वसिष्ठेन च सम्प्रोक्तः प्रोक्ता दाता न अस्ति महीतले. ஸோ விஸ்வாமித்திரர் சொல்கிறார், நான் கேள்விப்பட்டிருக்கேன் ராஜன், மயா ஸ்ருதா பூர்வம், நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன் உன்னுடைய இந்த தான வள்ளலை பற்றி. கீர்த்தி கீதே விபுலா பூமி, உன்னுடைய புகழ் கீர்த்தி, உன்னுடைய புகழாப்படுறது பூமியில் ரொம்ப பரவி கிடக்கு, விபுலமாக எல்லா இடத்துலையுமே உன்னுடைய கீர்த்தி உண்டு. வசிஷ்டேன சம்பிரோக்தா, வசிஷ்டரும் என்கிட்ட உன்னை பற்றி சொல்லியிருக்க. ஏன்னா இந்த சொர்க்கலோகத்தில் மீட்டிங் நடந்தபோது சொன்னார் இல்லையா. ஸோ அவராலும் எனக்கு சொல்லப்பட்டது, தாத்தா ந அஸ்தி மகீதலே, ஒன்ன மாதிரி ஒரு தாத்தான கொடையாளி, ஒன்ன மாதிரி கொடையாளி எங்குமே கிடையாதுன்னு வசிஷ்டர் என்கிட்ட சொல்லியிருக்கார். विश्वामित्र उवाच मया पूर्वं श्रुता राजन् कीर्तिः ते विपुला भुवि वसिष्ठेन च सम्प्रोक्तः दाता न अस्ति महीतले. प्रोक्ता प्रोक्तः போட்டிருக்கு, प्रोक्ता. हरिश्चन्द्रः नृपश्रेष्ठः सूर्यवंशे महीपतिः तादृशः नृपतिः दाता न भूतो न भविष्यति. ஸோ என்ன சொன்னார் வசிஷ்டர்னா, நிருபஸ்ரேஷ்டகா ஹரிச்சந்திரகா, ராஜாவில் சிறந்த ராஜா ஹரிச்சந்திரர், சிரேஷ்டமான ராஜா. சூரிய வம்சத்திலேயே ஒரு சிரேஷ்டமான ராஜாவர். மகீபதிகி, பூமிக்கு பதி ராஜா. தாதிருஷகா நிருபதி, அவரை போல ஒரு நிருபதின ராஜா, அப்படிப்பட்ட ஒரு ராஜா. ந பூதகா, இதுக்கு முன்னாடியும் இருந்ததில்லை. பூதகாலம், இறந்த காலத்துலேயும் அப்படி இதுக்கு முன்னாடி யாரும் இருந்ததில்லை. ந பவிஷ்யத்து, இனிமேல் வரப்போறதில்லை. அப்பேற்பட்ட ஒரு ராஜாவாக்கும் இந்த ஹரிச்சந்திரன். हरिश्चन्द्रो नृपश्रेष्ठः सूर्यवंशे महीपतिः तादृशः नृपतिः दाता न भूतः न भविष्यति. पृथिव्यां परबाहुदारः त्रिशङ्कुतनयः यथा अतः त्वां प्रार्थयामि अद्य विवाहो मे अस्ति पार्थिव पुत्रस्य च महाभाग तदर्थं देहि मे धनम्. ஸோ பரம உதாரக, பூமியிலேயே ரொம்ப உதார வள்ளல் யாரு, ஹரிச்சந்திரன். திரிசங்கு தனையக, திரிசங்குடைய பிள்ளையாப்பட்ட ஹரிச்சந்திரன். அதக அப்படியெல்லாம் சொல்லிருக்கார் எனக்கு வசிஷ்டர். அதனால துவாம் பிரார்த்தையாமி, நான் உங்கள்கிட்ட இப்போ ஒரு பிரார்த்தனை பண்ணுறேன். அத்யா, இன்னைக்கு விவாகக மே அஸ்தி பார்த்திவக புத்திரஸ்ய, அந்த அடுத்த லைனில் புத்திரஸ்ய. ஸோ மே புத்திரஸ்ய விவாகக அஸ்தி, எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு அவருக்கு நான் கல்யாணம் பண்ணணும். இப்போ என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுற இது, அது அவனுக்கு எனக்கு கல்யாணம் இருக்கப்பா இப்போது ரீசெண்டாக. மகாபாக ததர்த்தம் தேகிமே தனம், எனக்கு அதுக்கு வேண்டி பணம் வேணும். யாக யஜ்ஞம் பண்ணுற டைமுக்கு வேண்டி நீ பணம் தரையில, அது இல்லை, என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், அதுக்காக வேண்டி ததர்த்தம், அதுக்காக வேண்டி நீ எனக்கு பணம் தான் கேட்குறேன். पृथिव्यां परमोदारः त्रिशङ्कुतनयः यथा अतः त्वां प्रार्थयामि अद्य विवाहः मे अस्ति पार्थिव पुत्रस्य च महाभाग तदर्थं देहि मे धनम्. राजा उवाच विवाहं कुरु विप्रेन्द्र ददामि प्रार्थितं तव यद् इच्छसि धनं कामं दाता तस्य अस्मि निश्चितम्. ஸோ விவாகம் குரு, கல்யாணம் பண்ணி வைப்பா விப்ரேந்திர பிராமணோத்தவரே, கல்யாணம் பண்ணி கொடு. ததாமி பிரார்த்தித்தம் தவ, நீ என்ன கேட்குறியோ நீ பிரார்த்தனை பண்ணுறியோ அதை நான் தரேன். ததாமி, நான் தருவேன். ஸோ எதிச்சசி, உனக்கு விருப்பத்தை சொல்லு. தனம் காமம், இஷ்டம் போல கேளு, என்ன தனமன கேளு. தாத்தா தஸ்ய, அந்த கல்யாணத்துக்குள்ள தாத்தா கொடுக்கக்கூடியவனாக கொடையாளியாக அஸ்மி, நான் இருக்கேன். நிச்சயமாக, நிச்சிதம். ஸோ ப்ராமிஸ் பண்ணிடுறான், என்ன வேணா தரேன்ட்டு. राजोवाच विवाहं कुरु विप्रेन्द्र ददामि प्रार्थितं तव यदिच्छसि धनं कामं दाता तस्य अस्मि निश्चितम्. ओके. व्यास उवाच इत्युक्तः कौशिकः तेन वञ्चना तत्परो मुनिः उद्भाव्य मायां गान्धर्वीं पार्थिवाय अपि अदर्शयत्. कुमारः सुकुमारश्च कन्या च 10 वार्षिकी. ஸோ இப்படி சொன்ன உடனே வியாசர் சொல்லிட்டு இருக்காரு இங்கே ஜனமேஜரை பார்த்து. இப்படி அந்த ராஜா சொன்ன உடனே கௌஷிகர் என்ன பண்ணார், விஸ்வாமித்திரர்
தேன வஞ்சனா தத்பரக, வஞ்சிக்கிறதுலையே ஈடுபாடு உடையவர்ங்கிறார். வஞ்சனா தத்பரக, வஞ்சனையே பண்ணுவேன் அப்படின்னு முயற்சியோடு இருக்கக்கூடிய அந்த விஸ்வாமித்திரர் காந்தர்வி மாயாம் உத்பாவியா, ஒரு கந்தர்வர்களுக்கெல்லாம் மாயையெல்லாம் நல்லா பண்ணக்கூடிய கை வந்த கலை அவளுக்கு. அப்படி கந்தர்வ மாயையை எடுத்துக்கொண்டு பார்த்திவாய அப்படி அதர்ஷயத்து, பார்த்திவன்கிட்ட காட்டுறாரு. உடனே பிள்ளை வந்துடுறானுங்க, பிள்ளைய காட்டுறாருங்க. குமாரக சுகுமாரஷ, ரொம்ப கோமளமாக இருக்கானா, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கானா, அப்படி ஒரு பிள்ளை. அதுக்கப்புறம் 10 வயசு பொண்ணையும் காட்டுறார். தசவார்ஷிகி கன்யாச்சா, 10 வயதுடைய பெண்ணையும் 2 பேரையும் கொண்டு நிறுத்திவிட்டார். அந்த கந்தர்வ மாயையை மேற்கொண்டு அதை ஹரிச்சந்திரன்ட்ட காட்டுறார். பார்த்திவாய अपि अदर्शयत् कुमारः सुकुमारश्च कन्या च दशवार्षिकी. हरे कृष्ण मैम. एतयोः कार्यमपि अद्य कर्तव्यं नृपसत्तम, राजसूयादिकं पुण्यं गृहस्थस्य विवाहतः. அடுத்த லைன் भविष्यति तव अद्यैव विप्रपुत्र विवाहतः. ஓகே. ஸோ இது அப்போ இதை மணப்பெண்ணு மணப்பையன்னு எடுத்துக்க வேண்டியது. கன்யானா பெண்ணுன்னா அவரோட பெண்ணிலே கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு, பிள்ளை வரக்கூடிய மாட்டு பொண்ணு 2 பேரையும் கொண்டு நிறுத்திவிட்டாருங்க. ஸோ ஏத்தையோகோ காரியம் அப்படின்னா இவா 2 பேருடைய விவாக காரியம் இல்லையா, இவா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும். அப்படி அத்திய கர்த்தவியம் இன்றைக்கே பண்ணணும்ப்பா, கல்யாணம் இன்றைக்கே வச்சுருக்கேன். நிருபசத்தமா ஹே ராஜா, ராஜசூய அதிகம் புண்ணியம் கிரகஸ்திய விவாகத்தக, அதாவது ஒரு கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள நுழையக்கூடும் போது அந்த கல்யாணத்தினால ஒரு கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே என்ட்ரியாரா. ஸோ அந்த மாதிரி அதை இந்த மாதிரி கிரகஸ்திய விவாகத்தக, அவர் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால நீ தான் பணம் கொடுக்க போகிறே, அப்படி நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால ராஜசூய அதிகம் புண்ணியம், ராஜசூய யஜ்ஞத்தை விட உனக்கு நிறைய புண்ணியம் கிடைக்க போகிறது. பவிஷ்யதி ஏற்படும். தவ அத்தியேவ விப்ரபுத்திர விவாகத்தக, அதுவும் பிராமண பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ, அதனால அது கல்யாணம் பண்ணி வைக்கிற புண்ணியம் இதை விட ஜாஸ்தி புண்ணியம் உனக்குன்னு சொல்கிறார். இப்போ एतयोः कार्यम् अपि अद्य कर्तव्यं नृपसत्तम, राजसूय अधिकं पुण्यं गृहस्थस्य विवाहतः. भविष्यति तव अद्य एव विप्रपुत्र विवाहतः. तच्छ्रुत्वा वचनं राजा मायया तस्य मोहितः, कथा इति च प्रतिज्ञाय न उवाच अल्पं वचः तथा. तेन दर्शितमार्गः असौ नगरं प्रति ஜக்னிவான். ஸோ இந்த வார்த்தையை கேட்ட ராஜா மாயையா தசிய மோகிதகா, இல்லை கேள்வி கேட்டிருப்பேன். ராஜா நார்மலாக என்ன பண்ண, திடீர்னு எப்படி இந்த பிள்ளைய ஒன்று வந்தான்னு கேட்டிருக்கணுமா இல்லையா, கேட்கல. ஏன்னா விஸ்வாமித்திரோட மாயைனை அவனை மோகம் பண்ண வைத்து விட்டது. ராஜாவுக்கு புத்தி கட்டு போயிட்டான் அவன் இந்த மாயையினால், விஸ்வாமித்திரோட மாயையினால். தஸ்ய மாயையா தஸ்ய மோகிதகா, அந்த விஸ்வாமித்திர மாயையினால் மோகப்பட்ட அவன் அந்த ராஜா ததா இது ஓகே நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணி ந உவாச்ச அல்பம் வச்சக, வேற ஒரு வார்த்தை பேசலையா, அல்பம் வச்சக ஒரு சின்ன வார்த்தை கூட அடுத்த ஓகே அவ்வளோ, அதுக்கு அடுத்த வார்த்தையே பேசலை அவன். தேன தர்ஷித மார்க அசௌ, ஸோ அவர் ஒரு வழி காட்டுறார், எப்பா நீ இப்படி போ. ஸோ பணமெல்லாம் அங்கே ராஜ்யத்துக்கு போய் தானே கிடைக்கிறேன், இங்கே காட்டில் என்ன பணம் இருக்க விட்டேன். ஸோ அதனால வழிகாட்டுறார். இப்போது தேன தர்ஷித மார்க, அவரால் காட்டப்பட்ட மார்க்கத்தில் அசௌ நகரம் பிரதி ஜக்மிவான், ராஜா நகரத்துக்கு சென்றான். तच्छ्रुत्वा वचनं राजा मायया तस्य मोहितः, तथा इति च प्रतिज्ञाय न उवाच अल्पं वचः तथा. तेन दर्शितमार्गः असौ नगरं प्रति जग्मिवान्. विश्वामित्रः अपि राजानं वञ्चयित्वा आश्रमं ययौ. कृत उद्वाह विधिः तावत् विश्वामित्रः अब्रवीत् नृपं, वेदी मध्ये नृप अद्य
त्वं देहि दानं यथा ईप्सितम्. ஸோ விஸ்வாமித்திரர் வந்து திரும்பி அவர் ஆசிரமத்தில் அவர் நாட்டுக்குள்ளே தான் வரணும், ஏன்னா அவரே கூட வந்து வழிகாட்டுறேன்னு இருக்கார். ஸோ நாட்டுக்குள்ளே அவரோட ஒரு ஆசிரமம் இருக்குது. இங்கே காட்டில் நடந்த எல்லாமே மாயை, அவரோட சிருஷ்டி, அவர் வந்தது எல்லாமே மாயை. ஸோ இப்போ நாட்டுக்குள்ளே அவரோட ஆசிரமத்துக்கு அவர் வந்துட்டார். ஸோ ஆசிரமம் ஸோ ராஜாவே வஞ்சிச்சாச்சு. அவர் வந்து ஒரு சத்தியத்தை வாங்கிட்டாச்சு. அவரை வஞ்சிச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். கிருத்த உத்வாக விதிகி எல்லா கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு விஸ்வாமித்திரக அப்புறம் வீதி இருப்போம் ராஜாட்ட வந்து சொல்கிறார். ராஜாவை பார்த்து சொன்னார், வேதி மத்தியேன்னு இருப்பா. இப்போ ஒரு கல்யாண மேடை, வேதின கல்யாண மேடை, அந்த மேடையில் வந்து அத்தியா தொம் தேகி தானம், நீ தானம் கொடு. இப்போ வந்து கல்யாண மேடையில் வந்து தானத்தை கொடு. யதா ஈப்சிதம், நான் விரும்புகிற என்னோட விருப்பத்தை நிறைவேற்றி கொடு, தானத்தை கொடுன்னு சொல்கிறேன். विश्वामित्रः अपि राजानं वञ्चयित्वा आश्रमं ययौ कृत उद्वाह विधिः तावत् विश्वामित्रः अब्रवीत् नृपं वेदी मध्ये नृप अद्य त्वं देहि दानं यथा ईप्सितम्. राजा उवाच किं ते अभीष्टं द्विज ब्रूहि ददामि वाञ्छितं किल अदेयम् अपि संसारे यशः कामः अस्मि साम्प्रतं व्यर्थं हि जीवितं तस्य विभवं प्राप्य येन वै. அடுத்த லைன் படிச்சிருங்க. न उपार्जितं यशः शुद्धं परलोक सुखप्रदम्. ஓகே. ஸோ கிம் தே அபீஷ்டம், உங்களுக்கு என்ன விருப்பம் சொல்லுங்கோ. ஹே பிராமணரே, துஜா பிராமணரே சொல்லுங்கோ. ப்ரூஹி சொல்லுங்கள். ததாமி வாஞ்சிதம் கில, நீங்கள் விருப்பப்படுறது நான் தரேன் இல்லையா, சொல்லுங்க, நீங்கள் என்ன வேணுமோ கேளுங்க. அதேயம் அபி சம்சாரி, கொடுக்கவே முடியாது, உலகத்தில் யாரும் கேட்டால் கிடைக்காதுன்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தா கூட அதேயம் கொடுக்கவே முடியாது என்றாலும் இந்த பூமியில் யசக்காமக அஸ்மி, நான் புகழை விரும்புவனாக இருக்கிறேன், அதை கூட கொடுப்பேங்கிறார். கொடுக்கவே முடியாது, எதை கேட்டால் கூட நான் தருவேன், ஏன்னா எனக்கு அதனால புகழ் கிடைக்கும். ஸோ அந்த புகழை நான் விரும்புவனாக இன்று இருக்கிறேன். சாம்பிரதம் நவ், எனக்கு அந்த புகழ் வேணும், அதனால நீங்கள் என்ன வேணா கொள்ளுங்கன்றார். வியர்த்தம் ஹி ஜீவிதம் தஸ்யா, அதாவது விபவம் பிராப்பியா, விபவம்னு இது ஐஸ்வர்யம் இருக்குது, ஏகப்பட்ட ஐஸ்வர்யம். இஷ்வாக்கு குலத்தில் வந்த ராஜாக்கள் எல்லாமே ரொம்ப ஐஸ்வர்யமாக இருப்பாள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை நான் அடைந்து பிராப்பியா அடைந்து, ஏன எவனால் வியர்த்தம் ஹி ஜீவிதம்னா உபார்ஜிதம் யசக, ஸோ அதை போனான், அவன் புகழை சம்பாதிக்கலை என்றால் வியர்த்தம் ஹி ஜீவிதம் தஸ்ய, அவனோட வாழ்க்கையே வேஸ்ட்டு. ஸோ நிறைய ஐஸ்வர்யம் இருந்தால் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் புகழை சம்பாதிக்கணும்னு விட்டான். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யமாக இருந்துட்டு நான் புகழை சம்பாதிக்கவில்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையே வியர்த்தம். சுத்தம் பரலோக சுக யசக, சுத்தம் பரலோக சுகப்பிரதம். ஏன்னா அந்த புகழ்னால என்ன கிடைக்கும் சொன்னான்னா பரலோகத்துக்கு போய் சுகத்தை கொடுக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய தான தர்மம் எல்லாம் பண்ணி புகழை சம்பாதிச்சு அதோட சொர்க்கலோகத்துக்கு போய் அங்கே போய் சுகத்தை கிடைக்கணும்னா இங்கே தான் பண்ணி ஆகணும். அதனால நீங்கள் என்ன கொடுக்கோட்ட. राजा उवाच किं ते अभीष्टं द्विज ब्रूहि ददामि वाञ्छितं किल अदेयम् अपि संसारे यशः कामः अस्मि साम्प्रतं व्यर्थं हि जीवितं तस्य विभवं प्राप्य येन वै न उपार्जितं यशः शुद्धं परलोक सुखप्रदम्. யசக சுத்தம் அப்படி சேர்த்துங்க, அந்த பக்கத்தில் சேர்த்துங்க. ஏன்னா சுத்தம் யசகன்னு சுத்தமான புகழ்னு அர்த்தம். शुद्धम में ओके अंद पक्ष ओके. विश्वामित्र उवाच राज्यं देहि महाराज वरायस परत्रं गज अश्व रथ रत्नाट्यं वेदी मध्ये अति पावने. இப்போ விஸ்வாமித்திரர் சொல்றார், மகாராஜா தேஹி குடு அப்படிங்கிறார். ராஜ்யம் தேஹி, எனக்கு ராஜ்யத்தை கொடுன்ட்டார். ராஜ்யம் தேஹி, உன்னோட ராஜ்யத்தை எனக்கு கொடு. வராய ச பரிச்சதம், எல்லாம் பரிவாரத்தோடு ஒன்று மிச்சம் இல்லாமல் எல்லாம் எதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கோ மொத்த ராஜ்யத்தையும் நீ இந்த வரனுக்கு கொடுத்து விடு. கஜ அஸ்வ ரத்ன எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட, யானை குதிரை அப்புறம் அந்த படைகள் ரத்னங்கள் உடைய கோஷம் உடைய கஜானா எல்லாம். வேதி மத்திய அதிபாவனை, இந்த புண்ணியமான இந்த வேதி இந்த கல்யாண மேடையில் எல்லாத்தையும் மொத்தத்தையும் நீ எழுதி கொடுத்துரு இந்த வரனுக்கு விஸ்வாமித்திரன். विश्वामित्र उवाच राज्यं देहि महाराज वराय सपरिच्छदं गज अश्व रथ रत्नाद्यं वेदी मध्ये अति पावने. यस्म व्यासौ उवाच
मोहितः मायया तस्य श्रुत्वा वाक्यं मुनेः नृपः दत्तम् इति उक्तवान् राज्यम् अभिचार्य यदृच्छया गृहीतम् इति तं प्राह விஸ்வாமித்ரஹ அதி நிஷ்டுரஹ. மாயையா மோகிதக, இவர் என்ன கேட்குறார், இப்போ என்ன நம்ம செய்யறோங்கிறதே அவனுக்கு புத்தியில் இல்லை. இப்போது அந்த மாயை அவனை மூழ்கி விட்டது. அந்த மாயையில் மூழ்கின அவன் தஸ்ய அதை இப்போ வியாசராக சொல்லிட்டு இருக்கார் இந்த கதையை ஜனமே ஜெயண்டா இப்படி மாயையை பண்ணி அவர் மூழ்கி விட்டுட்டார் இந்த ஹரிச்சந்திரனை. அதை கேட்டு வாக்கியம் முனேகே, முனியோடைய வாக்கியத்தை கேட்டு அந்த நிருப்பக அந்த ஹரிச்சந்திர ராஜா தத்தம்னுட்டார். ஒரே வார்த்தை கொடுத்தேன். தத்தம்னு அப்படி கொடுத்தேன்னு விட்டார். எல்லாம் அவர் கேட்டதெல்லாம் கொடுத்தேன்னு விட்டார் ஒரே வார்த்தையில். ஸோ உக்தவான் ராஜ்யம் அவிச்சாரியா எதிர்ச்சா எதேச்சியா, எதையுமே யோசிக்கலை. இவர் என்ன கேட்குறார், நம்ம என்ன பண்ணுறோன்னு யோசிக்கலையாம். அப்படியே ஒரே வார்த்தையில் தத்தம்னு சொல்லி முடிச்சுட்டார். உடனே அடுத்த லைனில் உடனே அவர் சொல்ல கிரகீதம்னு விட்டார். நான் ஏற்றுக்கொண்டேன்னு விட்டார். கிரகீதம்னா நான் ஏற்றுக்கொண்டேன்னு விட்டார் அவர். ஸோ தம்பிராக இப்படி அவர் விஸ்வாமித்திரக அதி நிஷ்டுரக, கொடுங்கோலன் கொடியவன் விஸ்வாமித்திரர், நிஷ்டுரமானவன். அப்பேற்பட்டவர் ஏற்றேன் என்று அவரும் வார்த்தையை சொல்கிறார். முடிஞ்சுது, ராஜ்யத்தை கொடுத்தாச்சு. व्यास उवाच मोहितः मायया तस्य श्रुत्वा वाक्यं मुनेः नृपः दत्तम् इत्युक्तवान् राज्यम् अभिचार्य यदृच्छया गृहीतम् इति तं प्राह विश्वामित्रः अतिनिष्ठुरः. दक्षिणां देहि राजेन्द्र दानयोग्यां महामते दक्षिणारहितं दानं निष्फलं மனுஹோ அப்ரதீத். இப்போ எப்பவுமே எது தானம் பண்ணினாலும் அதுக்கு ஒரு தட்சிணை வைக்கணும். தானம் கொடுக்குற வச்சு அதுக்கு ஒரு தட்சிணை மேலே வச்சு கொடுக்கணும். ஸோ அந்த தட்சிணை கொடுன்னு கேட்குறாரு. இப்போ தட்சிணாம் தேகி ராஜேந்திர, தட்சிணை கொடு எனக்கு, தான யோக்கியம். ஏன்னா எதை தானம் பண்ணு, ராஜ்யத்தை தானம் பண்ணுறேன், ராஜ்யத்தை கொடுக்குற வச்சு ஒரு தட்சிணை வச்சு கொடு, போஜன தட்சிணை சொல்கிற மாதிரி அதுக்கு ஒரு தட்சிணை வைக்கணும் நீ. ஸோ தான யோக்கியம் மகாமதே, தானம் கொடுக்கறதுக்கு யோக்கியமாக இருக்கணும். அப்போ தட்சிணை வச்சா தான் அந்த தானத்துக்கே ஒரு வேல்யூ. அதை கொடு. தட்சிணாரகிதம் தானம், தட்சிணை இல்லாமல் தானம் பண்ணினால் நிஷ்பலம், உனக்கு பலன் கிடைக்காது என்று மனு சொல்லிட்டார். யாரு? சுவாயம்பு மனு எழுதிட்டார். மனு நீதி சாஸ்திரம் சொல்கிறது தட்சிணை இல்லாத தானம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டார். வாசிங்கப்பா. दक्षिणां देहि राजेन्द्र दानयोग्यां महामते दक्षिणारहितं दानं निष्फलं मनुः अब्रवीत्. 3 lines man. இல்லை, तस्मात् दानफलायत्वं यथा उक्तां देहि दक्षिणाम् इत्युक्तः तु तदा राजा तम् उवाच अतिविस्मितः. ஸோ தானபலாய, உனக்கு தானம் கொடுத்ததோட பலன் கிடைக்கிறதுக்காக வேண்டி நீ என்ன பண்ண, யதா உக்தாம், அந்த மனு சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது சொன்னபடி தட்சிணாம் தேகி, அதில் என்ன சொல்லிருக்கோ அந்த தட்சிணை எனக்கு கொடு இப்போ தானத்து கூட. இதி உக்தக, இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த ராஜா ததா ராஜா தம் உவாச்ச அதிவிஸ்மிதக, என்ன ஆச்சரியம், மேலே மேலே கேட்டுருக்காரு அப்படின்னு இருக்கிற ஆச்சரியமாக எடுத்து, ஒரு முனிவர் இப்படி இருக்காரேன்ட்டு அதிவிஸ்மிதக ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறான் ராஜா. உவாச்ச பேசுகிறான். இப்போ तस्मात् दानफलाय त्वं यथा उक्तां देहि दक्षिणाम् इत्युक्तः तु तदा राजा तम् उवाच अतिविस्मितः. ब्रूहि कियद्धनं तुभ्यं ज्ञेयं स्वामिन् मया अधुना दक्षिणा निष्क्रयं साधो वद तावत् प्रमाणकम्. ஸோ ப்ரூஹி சொல்லுங்கள், நீங்கள் கியத்தனம், உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும், துப்பியம் உனக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும், தேயம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஹே சுவாமின் மயா அதுனா, இப்போ இந்த தட்சிணையாக நான் எவ்வளோ பணம் கொடுக்கணும் அதையும் சொல்லுங்க நீங்கள். தட்சிணா நிஷ்கிரயம், நிஷ்கிரயம்னா இது வேல்யூ, ப்ரைஸ் எவ்வளோ வேல்யூ. ஸோ அந்த தட்சிணையோட வேல்யூ சொல்லுங்க. ஹே சாதுவே வத தாவத் பிரமாணகம், எந்த அளவு, பிரமாணம்னு சொன்னா அளவு. ஸோ எந்த அளவில் நான் தனம் கொடுக்கணுங்கிற அந்த அளவையும் நீங்களே சொல்லுங்கோன்னு கேட்குறேன். ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் மனு சாஸ்திரத்தில் என்ன சொல்லிருக்கலாம் எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லிடுங்கோன்றான். ब्रूहि कियद्धनं तुभ्यं देयं स्वामिन् मया अधुना दक्षिणा निष्क्रयं साधो वद तावत् प्रमाणकम्. दानपूर्त्यै प्रदास्यामि स्वस्थः भव तपोधन. विश्वामित्रः तु तच्छ्रुत्वा तम् आह मेदिनीपतिम्.
தான பூர்த்தியை தானம் பூர்த்தியாகணும். ஏன்னா எனக்கு புகழ் கிடைக்கணும்னு வேறு சொல்லிட்டான். நான் புகழ் கிடைக்கிறப்போ தானத்தோட வேல்யூல புகழே போயிடும். அதனால ராஜாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால இந்த தானம் பூர்த்தி ஆகிறதுக்காக வேண்டி நான் தரேன். சொஸ்தகா பவ, நீங்கள் சொஸ்தமாக இருக்கோ, கவலைப்படாதுங்க. எப்படியா நான் பணம் தந்துடுவேன், கவலைப்படாதுங்கோ. தப்போதனரே, தபசே தனமாக உடையவரே, நீங்கள் சொஸ்தமாக இருங்கோ. விஸ்வாமித்திர உடனே சொல்கிறார், தத்ஸ்ருத்வா, அதை கேட்டுட்டு சொல்கிறார், தம் ஆக மேதினி பதி, மேதினி பூமிக்கு ராஜாவான ஹரிச்சந்திரனை பார்த்து விஸ்வாமித்திரர் சொன்னார். दानपूर्त्यै प्रदास्यामि स्वस्थः भव तपोधन विश्वामित्रः तु तच्छ्रुत्वा तम् आह मेदिनीपतिम् हेमभारद्वयं सार्धं दक्षिणां देहि साम्प्रतं दास्यामि इति प्रतिश्रुत्य तस्मै राजा अतिविस्मितः. ஸோ ஹேமபாரத்வயம், தங்கத்தில் 2 பாரம் தங்கம் கொடுங்கன்றா. முன்னாடி ஏதோ பாரத்தில் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். 16 பவுன் ஒரு என்ன. ஸோ அது மாதிரி இப்போ 2 பாரம் கொடுன்றார். தட்சிணையாக கொடுக்கறதுக்கே 2 பாரம் வேணுங்கிறார். சாம்பிரதம், இப்போ நீங்கள் எனக்கு கொடுக்கணும் நீ தட்சிணையா, தாஸ்யாமி சொல்கிறான், ஓகேன்றார். பிரதிஸ்ருத்தியா, அப்படி பிரதிஜை பண்ணுறது, பிரதிஸ்ருதம்னா பிரதிஜை பண்ணுறது, நான் தரேன், கண்டிப்பாக தரேன் அப்படிங்கிறார் ராஜா. தஸ்மை ராஜா ஆமாம் கரெக்டு. தஸ்மை ராஜா அதிவிஸ்மிதக, ரொம்ப ஆச்சரியப்பட்டு நான் 2 பாரம் தரேன்னு விட்டேன். हेमभारद्वयं सार्धं दक्षिणां देहि साम्प्रतं दास्यामि इति प्रतिश्रुत्य तस्मै राजा अतिविस्मितः. तदा एव सैनिकाः तस्य वीक्षमाणाः समागताः दृष्ट्वा महीपतिं व्यग्रं तुष्टुः ते मुदान्विताः. ஸோ அப்போ தான் சைனிகர்கள்லாம் வரா, அந்த இடத்துக்கு வரா. காட்டிலேருந்து இப்போ தான் வரா. அவள்லாம் தேடி ராஜாவை காணுமேனு இவா தேடின்னு வந்துட்டுருக்கா இப்போ. ஸோ தஸ்ய வீட்சமானாக, அப்பா கண்டுட்டோம், ராஜா வந்துட்டார், இருக்கார், இங்கே தான் இருக்கார் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து வந்து சைனிகர்கள் எல்லாம் மகீபதிம் திருஷ்டுவா, ஸோ ராஜாவை பார்த்துட்டு வியக்ரம்னா கவலையோடு இருக்கார். இப்போ ராஜா மூஞ்சிலே கவலை வந்திருக்கே, என்னதுனால இவர் நாட்டுக்கு வந்தப்பறம் கவலையாக இருக்காரு. ஸோ துஷ்டுமுகூதே முதான்விதாக, துஷ்டுமுகன்னு அவரை சந்தோஷப்படுத்தினான்னு அர்த்தம். நாங்களாம் வந்துட்டோம், கவலைப்படாதுங்க ராஜா, அந்த மாதிரி அவரை சந்தோஷப்படுத்தினார்கள். तदा एव सैनिकाः तस्य वीक्षमाणाः समागताः दृष्ट्वा महीपतिं व्यग्रं तुष्टुः ते मुदान्विताः. व्यास उवाच श्रुत्वा तेषां वचो राजा न उक्त्वा किञ्चित् शुभ अशुभं चिन्तयन् स्वकृतं कर्म ययौ अन्तःपुरे ततः. ஸோ அவள் வார்த்தையெல்லாம் கேட்குறார் ராஜா. ஸ்ருத்வா கேட்டு, நான் உக்து அவள்கிட்ட பதிலே சொல்லலை. ராஜாவுக்கு இப்போ தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு உரைக்கிறது, இப்போ தான் மண்டல ஏதோ கொஞ்சம் ஆப்ரேட் ஆகுது. ஸோ நான் கிஞ்சிது வாச்சா சுப அசுபம், நல்லதும் சொல்லலையா கெட்டதும் சொல்லியா, எதுவுமே அவள்கிட்ட பேசலை. அவள் வந்து சாந்தப்படுத்துகிறா, கவலைப்படாதுங்கன்னு. ஆனால் இவர் அவள்கிட்ட பேசவே இல்லை. சிந்தையன் ஸ்வகிருத்தம் கர்ம, நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு இப்போ தான் யோசிக்கிறார். யயௌ அந்தப்புரே ததக, அந்தப்புரத்திற்கு சென்றார். व्यासोवाच श्रुत्वा तेषां वचो राजा न उक्त्वा किञ्चित् शुभ अशुभं चिन्तयन् स्वकृतं कर्म ययौ अन्तःपुरे ततः. मया स्वीकृतं दानं सर्वस्वं यत्समर्पितं वञ्चितः अहं द्विजेन अत्र वने पाटच्चरैः इव. பாட்டச்சரகன்னா ராபர்னு அர்த்தம், திருடன், பாடச்சரக. ஸோ கிம்மயா ஸ்வீகிருதம் தானம் சர்வஸ்வம் எத் சமர்ப்பித்தம், நான் என்ன தானத்தை நான் ஒத்துனுட்டேன், என்ன தானம் கொடுக்குறேன்னு ஒத்துனுட்டேன்னு இப்போ தான் மண்டையில் உரைக்கிறது. சர்வஸ்வம், எல்லா பணமும், ஸ்வம்ன சொத்து, சகல சொத்தையும் சமர்ப்பிதம், அவருக்கு அர்ப்பிச்சுட்டேனே, நான் என்ன தானம்னு ஒத்துனுட்டேன்னு யோசிக்கிறேன். வஞ்சிதக அகம் துஜேனா, இந்த பிராமணன் என்னை ஏமாற்றி விட்டார், வஞ்சனை பண்ணிட்டார். அத்திர வனே பாடச்சரைஹீவ, காட்டில் ராபர் கொள்ளக்காரா இருப்பா இல்லையா, அப்படி கொள்ளக்காரன் கொள்ளையடிக்கிற மாதிரி இந்த துஜன், இந்த பிராமணன் என்னை கொள்ளையடிச்சு விட்டான், மொத்த சொத்தையும் வாங்கி விட்டானேங்கிற. मया स्वीकृतं दानं सर्वस्वं यत् समर्पितं वञ्चितः अहं द्विजेन अत्र वने पाटच्चरैः इव. पाटच्चरैः इव राज्यं च उपस्करं तस्मै मया सर्वं प्रतिश्रुतं भारद्वयं सुवर्णस्य सार्धं च दक्षिणा पुनः.
ஸோ ராஜ்யம் ச உபஸ்கரம், எல்லா உபஸ்கரம்னா இது சுற்றியுள்ள எல்லா சாமான்களோட ரஜகஜ துராக பதாதி எல்லா ராஜ்யத்தோடு உள்ள ஆட்கள்லேருந்து மொத்தமும் ஒப்படைச்சாச்சு. ஸோ உபஸ்கரத்தோடு கூடிய தஸ்மை மயா சர்வம் பிரதிஷ்ருதம், பிரதிஜை பண்ணி கொடுத்துருக்கேன் நான் அவருக்கு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு மொத்தமாக சத்தியம் பண்ணி கொடுத்தாச்சு, சபதம் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போது அதுக்கு மேலே புனக தட்சிணா, அதுக்கு மேலே தட்சிணை பாரத்வயம் ஸ்வர்ணசிய, ஸ்வர்ணபாரம் 2 பாரம் வேற சார்தம் கூட கொடுக்குற மாதிரி நான் பிரதிக்கப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிறேன். ராஜ்யம் ச உபஸ்கரம் தஸ்மை மயா சர்வம் பிரதிஷ்ருதம் பாரத்வயம் சுவர்ணஸ்ய சார்தம் ச தக்ஷிணா புனः किं करोमि मतिः भ्रष्टा न ज्ञातं कपटं मुनेः प्रतारितः अहं सहसा ब्राह्मणेन तपस्विना. நான் என்ன பண்ணுவேன், கிம் கரோமி நான் என்ன செய்வேன், மதிஹி பிரஷ்டா என்னோட புத்தி பேதலிச்சு போச்சு, புத்தி கட்டு போச்சு, எனக்கு பிரஷ்டமாயிடுது. ந ஞாத்தம் கபடம் முனேகே, முனியோடைய கபடம் எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல, எனக்கு தெரியாமல் போயிடுது. பிரதாரிதக அகம், பிரதாரணம்னு சொன்னாலே வஞ்சிக்கப்பட்டன்னு அர்த்தம், நான் வஞ்சிக்கப்பட்டேன். சகசா பிராமணேன தபஸ்வினா, தபஸ்வியால் ஒரு பிராமணன் என்னை திடீர்னு வந்து இப்படி என்ன மோகத்தில் ஆட்படுத்தி என்னை வஞ்சிச்சுட்டார். किं करोमि मतिः भ्रष्टा न ज्ञातं कपटं मुनेः प्रतारितः अहं सहसा ब्राह्मणेन तपस्विना. न जाने दैव कार्यं वै हा दैव किं भविष्यति इति चिन्तापरः राजा गृहं प्राप्तः अतिविह्वलः. தெய்வ காரியம் வை, ஒருவேளை இது வந்து விதி காரியமா, தெய்வ காரியம்னா இது தேவர்களோட காரியம்னு எடுத்துக்கலாம், விதி பண்ணின சதியா ந ஜானே எனக்கு தெரியல. ஹா தெய்வ கிம்ப விஷதி, யோ விதியே என்ன நடக்க போகிறது, இனிமேல் என்ன நடக்க போகிறது, கிம்ப விஷதி என்ன நடக்க போகிறது எனக்கு தெரியலையே. ஸோ இது சிந்தா பரக ராஜா, இப்படி கவலையோடு இருந்த ராஜா கிரகம் பிராப்தக அதி விஹ்வலக, அந்த கல்யாண மேடையிலேருந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தார், ரொம்ப குழப்பத்தோடு வந்து சேர்ந்தார். न जाने दैव कार्यं वै हा दैव किं भविष्यति इति चिन्तापरः राजा गृहं प्राप्तः अतिविह्वलः. सर्वं जगदम्बार्पणमस्तु.